அதில் ஒரு முக்கியமான நன்மை என்னவென்று சொன்னால், நம்ம வாழுகிற உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக மற்றவங்களுக்கு இடைஞ்சல் செய்வதை, மற்றவங்களுக்கு இடையூறு செய்வதை ஒரு வாடிக்கையாக வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வேண்டி எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்பது போல ஒவ்வொரு மனிதரும் நடக்கக்கூடிய காட்சியை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையிலையும் ஒரு முஸ்லீம் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக, உன்னுடைய நலனுக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் செய்யாதே. உன்னுடைய எந்த ஒரு செயலும் அடுத்தவனுடைய உயிருக்கோ, அடுத்தவனுடைய மானத்திற்கோ, அடுத்தவனுடைய நிம்மதிக்கோ, அடுத்தவனுடைய ஆரோக்கியத்திற்கோ, அடுத்தவனுடைய நலனுக்கோ எந்த வகையிலும் இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை. இந்த ஒரு அழுத்தமான ஒரு கொள்கையை உலகத்திலே முன்வைத்ததன் மூலமாக மனித குலத்திற்கு இஸ்லாம் செய்திருக்கிற நன்மை ஏராளமாக இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், மனிதர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நேரம் எது? அவங்க வைத்திருக்கக்கூடிய பண்டிகைகள் தான். அவர்களுக்கு ஒரு பண்டிகை, ஒரு திருவிழா, மங்களகரமான நிகழ்ச்சிகள் வரக்கூடிய நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் என்று மட்டும் பார்க்கிறார்கள். சரி, நம்ம சந்தோஷமாக இருப்பதற்காக சில காரியங்களை செய்கிறோமே, இந்த காரியங்களால் மற்றவர்களுக்கு கேடு வருமா வராதா? அவருக்கே கேடு வருகிறது, மற்றவருக்கும் கேடு வருமா வராதா என்பதை எப்படியோ மறக்கடிக்க செய்து விடுகின்றனர். அவங்களுடைய கவனத்திற்கே அது வராத வகையில் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் என்பதை போல அவங்களுடைய நடவடிக்கையை அமைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தங்களுடைய மகிழ்ச்சி எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்? பயங்கரமான பட்டாசுகளை வெடிக்கிறார்கள், ராக்கெட்டை ஏவுகிறார்கள். இதனால் கடுமையான புகை மூட்டம் ஏற்படுகிறது. அந்த கெமிக்கல் மூலமாக காற்று மாசுபடுகிறது. இவர்கள் வீசுகிற சில பட்டாசுகளால் குடிசைகள் எல்லாம் எரிந்து நாசமாகின்றன, பல உயிர்களும் பலியாகின்றன. இது பெரிய ஆராய்ச்சி பண்ணி பல வருடங்கள் பட்டப்படிப்பு படித்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தா தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாம் மகிழ்ச்சிக்காக இப்படி சில காரியங்களை செய்தோமே, நம்முடைய மகிழ்ச்சியின் காரணமாக எத்தனை பேர் வீடை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் கணவனை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள். இவற்றை கொளுத்தும் பொழுது எத்தனை குழந்தைகளுக்கு பயங்கரமான கேடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கலால் நமக்கு கேடு இருக்கிறது. அதை சுவாசிக்கிற மக்களால் நம்மளும் சுவாசிக்கிறோம், அந்த காற்று தான் சுவாசிக்கிறோம், அது சுவாசிக்கிற மக்களுக்கு கேடு இருக்கிறது. அதிலிருந்து வெளியாகிற பயங்கர சத்தத்தினால் இதய நோயாளிகள் தூங்க முடிய மாட்டேன் அந்த நிலை ஏற்படுகிறது. நாளைக்கு பரீட்சை இருக்கும், அதுக்காக மாணவர்கள் படிப்பார்கள். அந்த மாதிரி அவர்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு டமார் டமார் என்று பயங்கரமான சத்தங்களை எழுப்புகிறார்கள். இதெல்லாம் இதில் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஒரு நிமிடம் சிந்திக்கணுமா இல்லையா? நமக்கு இந்த சத்தத்தை நம்ம விரும்புகிறோமே, இந்த சத்தத்தை நாம விரும்புகிறோம், இது மற்றவங்களுக்கு கேடு தருதா இல்லையா? மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை பாதிக்கப்படுதா இல்லையா? ஒரு சிந்தனையாளருடைய சிந்தனைக்கு அதை ஊறு விளைவிக்கிறது. ஒரு எழுத்தாளனால் ஒழுங்காக எழுத முடிவதில்லை. முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இது மாதிரியான இடைஞ்சல்கள் வறுமையானால் அவர்களால் ஒழுங்காக ஆலோசிக்க முடிவதில்லை. கண்ணு முன்னாடி பார்க்குறோம், இதில் கேடுங்கிறது எங்கேயும் ஆராய்ச்சி பண்ணலாம் தெரிய வேண்டியது இல்லை, நல்லா தெரியுது. ஆனால் எது மறைக்குது? நம்மளுடைய மகிழ்ச்சின்னு நம்மளா போட்டுக்கொண்ட ஒரு திரை, நாம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நம்மளா போட்டுக்கொண்ட ஒரு திரை இப்படி ஒரு கேடை ஏற்படுத்தா இல்லையா? அப்ப நம்முடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. நீ சந்தோஷமா இரு, அதுக்கு செய்யற காரியம் இதுவல்ல அப்படிங்கிறதை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் உலகத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி தங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி வீதிகளிலே பொருள்களை போட்டு கொளுத்தி, டயர்களை கொளுத்தி, அந்த டயர்களிலிருந்து வரக்கூடிய பயங்கரமான விஷ புகைகளால் நமக்கு சுவாசிக்க முடியாமல் போய் நுரையீரலை போய் அடைத்து பலவிதமான காசு நோயாளிகளுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி தெருக்கள் எல்லாம் மாசுபட்டு இது மாதிரியான விளைவுகள் ஏற்படுவது தெரிந்தும் கூட நம்ம அந்த பழைய பொருள்களை கொளுத்துகிறோம் என்கிற பெயரில் சில பேர் அப்படி அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பழைய பொருளை கொளுத்த தான் வேணுமா? பழைய பொருள்களை எத்தனை விதங்களில் பயன்படுத்தலாம், அந்த பழைய பொருளை எத்தனை பேருக்கு இலவசமாக சும்மா கொடுக்கலாம், அல்லது குப்பையில் கொண்டு போயிட்டா மக்கி போக வச்சோம்னு சொன்னால் அது உரமாக கூட மாறும். அதையெல்லாம் விட்டுட்டு இதை காற்றை மாசுபடுத்துவது என்பது இது சரியா? அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிட்டு இருக்கிறோம்,
அதிலிருந்து வரக்கூடிய கேடுகள் நம்மையும் தானே பாதிக்கும், நம்முடைய குழந்தைகளை பாதிக்குமா இல்லையா, நம்முடைய மனைவி மக்களை பாதிக்குமா இல்லையா, நம்முடைய தெருவை பாதிக்குமா இல்லையா, இன்னும் சொல்ல போனால் நோயாளிகளை அதிகம் பாதிக்குமா இல்லையா. இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஊர்வலம்லாம் போறாங்க குழந்தைகள்லாம், குழந்தை தொழிலாளிகளை வைத்து பட்டாசு செய்கிறார்களே, இதை நீங்கள் வாங்கலாமா என்று குழந்தைகளை விட்டு ஊர்வலம் விட்டால் கூட மக்கள் அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. இதுகளெல்லாம் மதங்களில் கூட இல்லாத விஷயங்கள். ஏன் அந்த காலத்திலிருந்து மதங்கள், எல்லா மதங்களுமே பட்டாசுடைய காலத்துக்கு முந்தின மதங்கள் தான். எந்த மதமும் பட்டாசுக்கு பிந்தி உண்டான மதம் கிடையாது. பட்டாசு காலத்துக்கு முந்தைய அந்த மதங்கள் இருக்கும் பொழுது அங்க எல்லாம் பட்டாசு கொளுத்துங்கன்னு இருந்திருக்க முடியுமா? பின்னாடி நுழைத்து இதை சேர்த்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட என்னமோ தெரியல, அவர்களுக்கு அதில் மகிழ்ச்சி. காசை கரியாக்குவதில், வீணாக்குவதில், அதில் ஒரு சத்தத்தை தவிர, ஒரு வெளிச்சத்தை தவிர வேற ஒண்ணுமே அதில் இல்லை. ஆனால் அது செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு முஸ்லீமுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவனால் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. அதே மாதிரி பார்க்கிறோம், ஒரு திருவிழான்னு வந்து விட்டது என்று சொன்னால் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மாடுகளை பிடிப்பதற்கு என்று சொல்லி ஒரு விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். காளை மாடுகளை கொண்டாந்து நிப்பாட்டி அதுக்கு சாராயத்தை ஊற்றி விட்டு அது போதைப் பொருளை கொடுத்து அது பயங்கரமான கிறக்கத்தில் வரும் பொழுது ஒரு மாட்டை 200-300 பேர் சேர்ந்து போய் மடக்குகிறார்கள். இதை வந்து வீரம் என்று வேற சொல்கிறார்கள். ஒரு வாயில்லா ஜீவனை 200 பேர் போய் அடக்கிறது ஒரு வீரமா? ஒண்டிக்கு ஒண்டி நின்று பார்த்தாலும் வீரண்டாவது சொல்லிக் கொள்ளலாம். வீரம் என்பது உனக்கு சரியான ஆட்கள்கிட்ட போய் தான் வீரத்தை காட்ட வேண்டும். ஒரு எறும்பை பிடிச்சி நான் நசுக்கிவிட்டு நான் வீரன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான ஒரு காரியத்தை எல்லாம் வீரம் என்கிற பெயர்ல சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இருக்குது, நீதிமன்றங்கள் இது வழக்காக கொண்டு செல்லப்பட்டு தடை விதிக்கிற அளவுக்கு. ஏன் நல்லா தெரிகிறது, நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம விளங்காம ஏதோ ஆர்வத்தில் இதை செய்கிறோம். காலையில் பார்த்தா 4 பேர் செத்து போயிடுறான், 100 பேர் காயம் அடைஞ்சிடறான். அந்த செத்து போனவன் ஆர்வத்தில் வந்து மாடு பிடிக்க வந்து செத்தானே, அவன் பொண்டாட்டியுடைய கதி என்ன? அவனை நம்பி இருந்த குடும்பத்துடைய கதி என்ன? நோய்வாய்ப்பட்டு பல செலவினங்களுக்கு உள்ளாகிறான, அந்த செலவுகளுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணு? இதையெல்லாம் கூட சிந்திச்சு பார்க்காமல் மக்களுக்கு கேடு செய்வதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஜாலியா இருக்குது நான் செய்வேன் என்கிற மாதிரி எல்லாம் செய்கிறார்களே. இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாதுங்க. இந்த மாதிரி முஸ்லிம்கள் பண்டிகை கொண்டாடும் பொழுது இப்படியான காரியங்களை நீங்கள் செய்யலாமான்னு சொன்னா செய்ய முடியாது. அதே மாதிரி சிலருக்கு பண்டிகையோ அல்லது திருமணமோ இன்ன பிற மகிழ்ச்சியான நாட்கள் வந்துவிட்டது என்றால் அது மதத்தின் பெயரால் உள்ள விழாக்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நடத்தப்படுகிற விழாக்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விழாக்கள் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க மகிழ்ச்சிக்காக வேண்டி பயங்கரமான சத்தத்தை அலற விட்டு ஸ்பீக்கரை போட்டு விட்டுருவாங்க, பாட்டை போட்டு விட்டுருவாங்க. அந்த காலத்தில் ஒரு 25, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டால் ஆச்சும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது? அந்த காலத்தில் டேப் ரெக்கார்ட்லாம் கிடையாது, பாட்டுலாம் கிடைக்காது. அந்த ரெக்கார்டு பண்ணுவாங்கள அவனோட்ட மட்டும்தான் ரெக்கார்டு தட்டு வச்சிருப்பானுவ. அந்த பாட்டை கேட்குற அந்த ஒரு நேரத்தில் காதில் அந்த பாட்டாவது விழுவும் என்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சான், சிடி ரெக்கார்டை போட்டு ஒளிபரப்பி கொண்டாந்து பரப்பி விடுவான். அது மக்களோட என்ன செய்வாங்க, புதுமையா, அது கஷ்டம்தான், அது கூட நிறைய பேர் பாதிக்கத்தான் செய்யும். இருந்தால் கூட அன்னைக்கு சகித்து கொண்டான். அது அனைவருக்கும் ஒரு புதுமையாக இருந்த காரணத்தினால் 20ஆம் நூற்றாண்டுல அவன் ஐபாடு வச்சுக்கிட்டு பாட்டை கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறான், காதில் மாட்டிக்கிட்டு அடுத்தவன் டிஸ்டர்ப் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எந்த பட்டனை தட்டினாலும் எஃப்எம் உண்டும், ஏஎம் உண்டும், ஷார்ட் வேவ் உண்டும், மீடியம் வேவ் உண்டும், அலைவரிசைகள் மூலமாக பாட்டை கேட்குறான். டிவியை தட்டினா அதான் வந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி செல்போனில் கூட அதான் வந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பாட்டுங்கிறது, இந்த சத்தம் என்பது நம்ம கேட்காத ஒரு விஷயமா? உனக்கு தேவைன்னா அடுத்தவன் டிஸ்டர்ப் இல்லாமல் கேட்கலாமே. உனக்கு அதுதான் வேணும்னு சொன்ன, அந்த பாட்டு தான் உனக்கு வேணும்னு சொன்னால் பிடிச்ச பாட்டை போட்டு நீங்கள் கேட்டுக்க. அதுக்கு ஏப்போ வாசலில் பயங்கரமான ஸ்பீக்கரை வைக்கிறீங்க? எதுக்கு குழாயை கட்டுறீங்க? பயங்கரமாக அலற விடுறீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தூங்க முடிவதில்லை, அக்கம் பக்கத்தில் உள்ள நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. அண்ணன் தம்பி பொண்டாட்டி புருஷன் பேசிக்கொள்வது கூட விளங்காத அளவுக்கு சத்தத்தை உண்டாக்கி விடுகிறீர்கள். என்ன பேசுறாங்கன்னு விளங்க சைகையில் பேச வேண்டி இருக்கிறது. குழந்தைகள் அலறி அடித்து கொண்டு முழிக்கிற காட்சியை பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு படிக்க முடிவதில்லை. நோயாளிகள், இதே நோயாளிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு அறிவாளி செய்யலாமா? அறிவுடையவர்கள் இதை நம்ம பாட்டு போடுறோம், எனக்கு கிடைக்காத விஷயமா? இந்த ரெக்கார்டு, இந்த பாட்டெலாம் மக்கள் எனக்கு கேட்காத ஒரு புதுமையான ஒரு விஷயமா என்றாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அந்த காலத்தில் உள்ளவனையாவது ஓரளவுக்கு மன்னிச்சிடலாம், அதுவும் தப்பு தான். அவனையாவது மன்னித்து விடலாம். இல்லாத ஒரு புதுமைன்னு கொண்டாந்து விட்டாங்க. இப்போ இதில் என்ன புதுமை இருக்குது? சீப்பட்டு கிடக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டை கொண்டு வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? பயங்கரமான சத்தத்தை போட்டுக்கொண்டு கெடுதி செய்கிறோம். எதுக்காக வேண்டி? நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், நாங்கள் சந்தோஷம் காட்டலாம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி
நம்முடைய மகிழ்ச்சிக்கு அடுத்தவனுடைய மகிழ்ச்சியை, நிம்மதியை, தூக்கத்தை, ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குறோமா இல்லையா? பொதுவாக ஒரு மனிதனுடைய காதுக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது, அதுக்கு மேல கேட்கக்கூடாது. சத்தங்களை அதிகமாக கேட்டு கேட்டு பழகிவிட்டால் அந்த ட்ரம் அடிபட்டு போயிடும், செவிடாகி போயிடுவோம். இன்னைக்கே கேட்கிற திறன் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வருகிறது. ஏன்? அவன் காதில் மாட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டிவி சத்தத்தை கேட்டுக்கிட்டோம். அது எக்ஸ்ட்ராவான கூடுதல் சத்தம். அது ஒரு மனிதனுடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்கும் பொழுது, அதிகமான சத்தத்தை கேட்டு கேட்டு பழகிக்கொள்ளும் பொழுது மெல்லிய சத்தத்தில் மனுஷன் பேச்சை பேசலாம், விளங்காமல் போய்விடும். நாளைக்கு என்ன ஆக போகிறது? நம்மளே பக்கத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட பேசுறதா இருந்தா மைக் வச்சுக்கிட்டு தான் பேசணும், மைக்கையும் ஸ்பீக்கரும் வச்சுக்கணும், அப்பதான் அவனுக்கு விளங்கும் என்கிற அளவுக்கு நம்முடைய காதுகள், மனிதர்களுடைய காதுகள் கேட்கிற திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். அதை இன்னும் கெடுக்கிற விதமாக என்ன பண்றாங்க? நாங்க சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு தான் இதை பண்றோம் என்று சொல்லி அந்த மாதிரி தாறுமாறாக இசை கருவிகளை இசைத்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரோட்ல போட்டு பூசணிக்காய் உடைச்சி எதுக்கு உடைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ரோடு என்பது மக்கள் நடமாடுவதற்கு உரியது, அது சுத்தமாக இருக்க வேண்டும், வாகனங்கள் செல்வதற்கு உரியது. அந்த இடத்துல ஒரு வாகனம் மோதினா விபத்துக்கு உள்ளாகிவிடும். வேகமா வரக்கூடிய வரிசை அங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று பூசணிக்காய் கிடந்தால் அதுல ஏறி பிறண்டு உழுவக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன் இது ஏன் போட்டு உடைக்கணும்? உடைக்கிறது நம்முடைய நம்பிக்கையா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள உடைச்சிக்கிற வேண்டியதானே? அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்குமே. ஆனால் அது சாலைகள்ல தான் போட்டு உடைக்கணுமா? இந்த சாலை நமக்கு மட்டும் சொந்தமா? அப்ப நமக்குன்னு ஒரு பண்டிகையோ விழாவோ நமக்கு ஒரு பெருநாளோ வந்து விட்டது என்று சொன்னால் அத்தனை சொத்து சாலைகள் எல்லாத்தையும் நம்ம கைவசம் எடுத்துக்கொள்ளணுமா? அனைவருக்கும் பொதுவான சாலை இல்லையா? அதை பற்றி எல்லாம் கூட கவலைப்படாமல் இந்த மாதிரியான காட்சியெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? அதை பார்க்குறோம். அதே மாதிரி நீர்நிலைகளை கொண்டு வீணாக்கக்கூடிய காரியங்கள் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? கெமிக்கல்ல பொருள்களை செய்து கொண்டு போய் அதை கொண்டு கடல்லையும் குளத்திலையும் கரைக்கிறோம். இதை கரைக்கிறோமே, இதனால் அந்த வாழ்க்கை மீன்களுக்கு கெடுதி தானே. அந்த தண்ணி மாசுபடுமா இல்லையா? அந்த தண்ணீரை நாளைக்கு பயன்படுத்தினால் அதனால் மக்களுக்கு கேடு வருமா இல்லையா? நல்ல தண்ணியை உண்டாக்குறதுக்காக வேண்டி மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுகிறான். நிலத்தடி நீர்லாம் வீணாகி போய்கிட்டு இருக்கிறது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க, மழை தண்ணி கீழே இறங்கட்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ தண்ணியை மாசுபடாமல் நம்ம காப்பாற்றினா தான் நம்ம எதிர்காலம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் கவனித்து பார்த்தால் நம்ம பயன்படுத்தக்கூடிய குளமோ குட்டையோ கடலோ கிணறோ எதுவாகவே இருக்கட்டும், அது போய் நாசமாக்கலாமா? அது மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதில் என்ன மகிழ்ச்சி இருக்கு நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது மக்களுக்கு கேடு செய்தா இல்லையா? அந்த கிணறு, அந்த குளம், அந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கலை சாப்பிட்ட அந்த மீனை நாளைக்கு மீனவர்கள் பிடிச்சிட்டு உனக்கு வித்துட்டு போனான்னு சொன்னா நீ அதை சாப்பிடுவிய, அது உன்னை பாதிக்குமே. அந்த கெமிக்கலால் மீன்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மீன்களால் நீ பாதிக்கப்படுவிய, நான் பாதிக்கப்படுவேனே. அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இந்த கேடுகள்லாம் திடீர்னு வந்துடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். கேடுகள்லாம் எப்படி வரும்? சிறிது சிறிதாக நம்ம பாடியில நச்சு பொருட்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். திடீர்னு ஒருத்தன் செவிடாயிர மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிட்டு வரும். கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு கண்ணு இல்லாமல் போயிட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிக்கிட்டு வரும். அதை கவனத்தில் கொண்டு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்மளை பலவீனப்படுத்தாமல் இருக்க வேண்டும், நம்மளை ரொம்ப வீக்காக ஆக்காமல் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டுமா இல்லையா? அதை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி சில திருவிழாக்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையில் ஆணும் பெண்ணு கட்டி பிடிச்சி கண்டபடி கலந்து டான்ஸ் ஆடி, டிஸ்கோ நடனம் என்கிற பெயரில் டான்ஸ் ஆடி அந்த நெருக்கடியில் போய் அந்த ஆபாசமான காட்சியை பார்த்துட்டு அந்த பண்டிகையை கொண்டாட வந்தவனுக்கெல்லாம் வேற மாதிரி வெறி அவன் போய் என்னத்தையாவது பண்ண போய் அவங்க பயந்து ஓடி கடைசியில் விழுந்து பல பேர் செத்து போய் அதெல்லாம் பேப்பரில் பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம்? நாளைக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம், தண்ணி அடிக்கணும். பண்டிகைன்னா தண்ணி அடிக்கணும், பண்டிகைன்னா என்ன செய்யணும்? ஜோடியை மாற்றிக்கிறணும். பலவிதமான எல்லா விதமான தடை செய்யப்பட்ட காரியங்களையும் இந்த பண்டிகை தினத்தில் நம்ம செய்யணும் என்கிற மாதிரி மனிதர்கள் நினைக்கிறார்களா இல்லையா? இப்படியெல்லாம் பண்டிகை கொண்டாடினால் இதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு கேடா இல்லையா? அந்த மற்றவங்கள நீங்களும் இருப்பீங்களா இல்லையா? உங்கள் குடும்பத்திலே இது மாதிரியான ஒருத்தர் கேடு வருமா இல்லையா? அப்போ நம்ம என்ன யோசிப்பதில்லை, நம்ம ஏன் இந்த மகிழ்ச்சிக்காக வேண்டி அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடாது? மகிழ்ச்சி கொண்டாடுங்க, எல்லா பண்டிகை உங்களுக்கு எது விருப்பமோ கொண்டாடுங்க. அதை எப்படி கொண்டாடணும்? நம்முடைய மகிழ்ச்சியினால் அடுத்தவனும் மகிழ்ச்சி அடையட்டும், அல்லது இடைஞ்சலாவது இல்லாமல் இருக்கட்டும். நம்ம சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி மற்றவன் இடைஞ்சல் பண்ணி, நான் கேட்குறேன், வயிற்றை எரிஞ்சாண்டா நம்ம சந்தோஷமா இருக்க இயலுமா? நாசமா போயிடுவானோ, என்னென்ன பண்றாங்கன்னு அப்படி வயிற்றை எரிந்தால் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு விளங்காதுங்க. யார் ஒன்றில் ஈடுபட்டு இருக்கிறானோ அவனுக்கு விளங்குமா? தீமையான காரியத்தில் மூழ்கி கிடக்கிறவனுக்கு அது தெரியாது.
வெளியில் உள்ளவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன செய்வான், வயிற்று தெரியுவான், என்னடா இது அநியாயம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் மனுஷன் தானா அப்படி சொல்லிட்டு இவன் பண்டிகை வரும்போது அதை மறந்துடும். அது ஒரு விஷயம். அடுத்தவன் பண்டிகையில் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்படையக்கூடிய ஒருத்தன் இவன் பண்டிகை கொண்டாடும் போது இவன் அதுக்குள்ளே இறங்கிறானா, இவன் மறந்துடுறான். இந்த மாதிரிலாம் வராமல் இருப்பதாக இருந்தால் பண்டிகையோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் நீ வந்து அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணாத வகையில் அதை அனுபவிச்சுக்க. இதுக்கு ஒரு நெறி வேணுமா இல்லையா? இதை எல்லாரும் கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சாதாரண நன்மையாக கிடைக்குதுல, எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். சில நேரங்களில் 12 மணிக்கு பஸ்ஸை நிப்பாட்டிக்கிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயருங்கிறான். 12 மணிக்கு போகிற ஒரு பஸ் ஓட மாட்டேங்குது, பஸ்ஸெல்லாம் மறிக்கிறான் போதையில் நின்று கொண்டு. இப்போ எத்தனை பேர் அவசரமாக போய் கொண்டிருப்பார்கள், அதை பஸ்ஸை நிறுத்த வேண்டிய உனக்கு என்ன அவசியம் இருக்கிறது? நீ கொண்டாடுற மாதிரி அவனுக்கு கொண்டாடக்கூடியவனா இருப்பானா? இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரியல. என்ன எல்லாமே மேட்ரு, அவங்க 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 பண்டிகை நம்புறாங்களாம், அதை திணிக்கணுமா எல்லார் மீதும். இதான் வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தவர்கள் மீது அதை வந்து சங்கடப்படுத்தணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் பார்க்குறோம். சில நாடுகளில், நம்ம நாட்டில் ஒன்று ஆரம்பிக்கல, சில கிராமங்களில் இருக்கா இல்லைன்னு தெரியல, உணவு திருவிழான்னு நடத்துறாங்க. உணவுக்கு திருவிழா. என்னடா உணவு திருவிழான்னு கேட்டால், தக்காளி பழம் விளையக்கூடிய நாடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், தக்காளியை மூட்டை மூட்டையாக வண்டி லாரி லாரியாக கொண்டாந்து குவிச்சு தக்காளிக்கு மேலே ஏறி தக்காளியில் உளுந்து பிறண்டு தக்காளியில் உருண்டு இவன் மேலே அவன் தக்காளியை வீசி அவன் தக்காளி இவன் மேலே வீசி, அட பாவிகளா, இந்த தக்காளியை வந்து எத்தனை ஏழை நாடுகள் இருக்கிறது, உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கூடுதலாக உபரியாக விளைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் அது அந்த மாதிரி நாடுகளுக்கு கொடுத்து உதவலாமே, ஏழைகளுக்கு பயனுள்ளதாக இருக்குமே. அல்லது அந்த அழுகி போகிற பொருள் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அது ஜாம் மாதிரி ஏதாவது நீண்ட காலம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பொருள்களை அதிலிருந்து தயார் செய்து அதை எத்தனையோ வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல ஏழை நாடுகள் இருக்கிறத அந்த மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாமே. பொருள்களில் கோடி பல ஆயிரம் டன் உணவுப் பொருள் என்ன செய்யறான், கொட்டி நாசமாக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பால் திருவிழாண்டு வச்சுக்கிட்டு பாலை கறந்து, மாட்டிலிருந்து கறந்து, கண்ணுக்குட்டிக்கு உள்ள பால் வந்து ஏதோ மனிதன் அருந்துகிறான் என்பதற்காக மனிதாயமானமா நான் அனுமதிச்சுக்கிறோம். அதை சரி மனுஷன் சாப்பிட்றான் போயிட்டு போகுதுன்னு, அது நமக்கு சொந்தமான பாலை இல்லை, அதை போய் கறந்து கண்ணுக்குட்டியும் கொடுக்காம நீ குடிக்கிறதுன்னு கறக்கணும், அதை கொண்டு கடலில் கொட்டுறதுக்கு விழா நடத்துகிறான், அதை கொண்டு தெருவில் கொட்டுறதுக்கு விழா நடத்துகிறான், அதை கொண்டு அங்கே ஊத்துறது இங்கே ஊத்துறதுன்னு சொல்லி அந்த மாதிரி பொருள்களை உணவுப் பொருளை உணவுக்கு பயன்படுத்தி உணவாக பயன்படாத வகையில் அதை கொட்டி சீரழிக்கும் மகிழ்ச்சியா? அதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம்? நம்ம புள்ள ஒரு 100 மில்லி பாலை வாங்கிட்டு வந்து கீழே கொட்டி விட்டா ஓங்கி அரைகிறீங்க, ஏன்டா பாலை வீணாக்குனான்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து லிட்டராக பால்களை வீணாக்குவீங்களா, உணவுப் பொருளை வீணாக்குவீங்களா? அப்போ இதெல்லாம் என்ன நடக்கிறது? உலகம் பூரா அப்படி சுற்றி பாருங்க. நீங்கள் முஸ்லீம்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிறங்க. நீங்கள் அப்படி நெஞ்ச நிமித்து சொல்லலாம், மன நிறைவோடு சொல்லலாம், எங்களுடைய பண்டிகையினால் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. நம்ம பண்டிகை எப்படி இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் இஸ்லாத்தில் மட்டும் இந்த மாதிரி இல்லை, முஸ்லீம்கள் மாத்திரம் இந்த மாதிரி ஏன் காரியத்தை செய்வதில்லைன்னு கேட்டால், இஸ்லாம் வந்து அதுக்கு அடுக்கடுக்கான தடைகளை, ஒரு தடைக்கு மேலே அடுத்த தடை, அடுத்த தலைக்கு மேலே அடுத்த தடை போட்டு நம்மளை வந்து அடுத்தவனுக்கு கேடு செய்யக்கூடாதுங்கிறத அப்படியே ரத்தமாக ஊற வைத்து விட்டது. பெரிய பெரிய பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் விளங்காத ஒரு விஷயம். பகுத்தறிவு அந்த அடிப்படையில் வந்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள்லாம் கூட இந்த மாதிரி மக்களோடு மக்களாக சந்தோஷத்துக்கு வந்து அவர்களும் சேர்ந்து பலியாகக்கூடிய ஒரு நேரத்தில் முஸ்லீம்கள் மாத்திரம் அதை பலியாக மாட்டேங்கிறோம். நமக்கும் மகிழ்ச்சி வருகிறது, நமக்கும் பண்டிகைகள் திருவிழாக்கள் இருக்கின்றன, நம்முடைய திருவிழாக்களை வந்து இந்த மாதிரி ஏதாவது செய்கிறோமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்மனால யாருக்கும் இடைஞ்சல் பண்ணலை, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. நீங்கள் உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்துறதுக்கு அமைஞ்சிருக்கா இல்லையா? எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம்னா யார்? முஸ்லிம்னா பேரில் அரபியில் பேர் வச்சா முஸ்லிமா? அது மட்டும்தானா? தொப்பியை போட்டுட்டா முஸ்லிமா? அல்லது சில சடங்குகள் சில வணக்கங்களை செய்து விட்டால் மட்டும் முஸ்லிமா? அந்த வணக்கங்கள்லாம் வேணும், அதோட வேறு என்ன வேணும்? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய கையினாலையும் யாருடைய நாவினாலையும் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் இல்லையோ, அடுத்தவர்கள் நிம்மதியாக சலாமத்தாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம். முஸ்லிம்னா யாரு? இங்க வா, நீ முஸ்லிமான்னு ஒருத்தனை முடிவு செய்யணும். அடே ஒன்னால யாருக்கா இடைஞ்சலா? அவனுக்கு இடைஞ்சலா? தெருவில் ஒருவனுக்கு இடைஞ்சலா? யாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ்றியா? உன் நாக்குனால யாரும் இடைஞ்சல் பண்ணலையில, உன் கையினால யாருக்கு இடைஞ்சல் பண்ணலையில, அப்ப நீ முஸ்லிமு. அப்ப முஸ்லிம்ங்கிற வட்டத்துக்குள்ள ஒருவன் வருவதாக இருந்தாலே நீ என்ன செய்யணும்? ஆஹா, நம்முடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தவனை பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாது.
அது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நம்முடைய அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மூமினு மன் அமினஹுன் நாஸு அலா அம்பாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். ஒரு மூமின் யார் தெரியுமா? இறை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாகவோ தங்களுடைய உயிர்கள் சம்பந்தமாகவோ இவனை பற்றி பயப்படக்கூடாது. அவன் தான் மூமின். முஸ்லிம்டா யாரு? அம்மாடி அவனா பணத்தை தூக்கிட்டு போயிடுவானே, அம்மாடி இவனா, இவன் நம்ம காது கடைஞ்சல் பண்ணுவானே, உயிருக்கு இடைஞ்சல் தான், நப்சு கடைஞ்சல் என்னதான், அம்மாடி இவன் பட்டாசு கொளுத்தி விட்டு நம்மளை நாசப்படுத்திடுவானே, நம்மளை தூங்க விட மாட்டானே, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டானே அப்படி நினைத்து விட்டால் அவன் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீமுக்கு என்ன இலக்கணம்? மன் அமினஹுன் நாசு அலா திமாயிகும் அம்பாலிகும். அவங்களுடைய உயிர் விஷயத்தில் ஒரு முஸ்லிமை பற்றி உலகம் பயப்படக்கூடாது. இவனால் நம்ம உயிருக்கு எந்த இடைஞ்சலும் வராது. தங்களுடைய ஆத்மா உடல் ரீதியான விஷயங்கள்ல இவனால் நமக்கு ஒரு இடைஞ்சலும் வராது என்று யாரை பற்றி மக்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிறார்களோ அவன் முஸ்லிமு. மக்கள் என்ன செய்யணும்? இவரால் எங்களுக்கு இந்த தெருவில் தான் இருக்கிறார், இவருடைய எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இவரால் வராது, நாங்கள் அக்கம் பக்கத்தில் குடியிருந்தாலும் இவரால் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்று உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவன் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவனோ, அவன் சொல்லுகிற வகையில் உன்னுடைய நடத்தை அமைந்திருக்க வேண்டும் என்று அற்புதமான அடித்தளத்தை இஸ்லாம் போடுகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் சிலது, அது கூட அடுத்தவனை பாதிக்குங்க. பாதிக்கும்னா பெருசாவனும் பாதிக்காது, ஒரு சின்ன ஒரு அருவருப்பு, சின்ன ஒரு வெறுப்பை உண்டாக்கும். அந்த மாதிரியான ஒரு காரியமா இருந்தா கூட அடுத்தவனை பாதிச்சா நீ செய்யாத. எப்படி சொல்றாங்க? இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இஸ்லாத்தில் வந்து தடுக்கப்பட்ட உணவு கிடையாது. தாராளமாக நம்ம சாப்பிடலாம், சமைத்து தான் சாப்பிட வேண்டும். இருந்தாலும் அதை சாப்பிட்ட பிறகு அதிலிருந்து ஒரு வாடை வருகிறது வைங்க, இந்த வாடை அது பச்சையாக சாப்பிட்டா தப்பு கிடையாது, சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட பிறகு ஒரு வாடை வந்தால் சபைகளுக்கு வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரத்தில் முன்தினா, இந்த துர்வாடை உள்ள இந்த செடிகளிலிருந்து யார் சாப்பிடுகிறாரோ ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, அவர் நம்முடைய வழிபாட்டு தலத்திற்கு வர வேண்டாம். அதெல்லாம் போன பிறகு வரட்டும். எப்போ வரணும்? அது வெங்காயத்தை சாப்பிட்டாரா, பூண்டை சாப்பிட்டாரா, பக்கத்தில் உள்ள ஒரு பக்கத்தில் நிற்பாரா, இவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை பக்கத்தில் உள்ள பாதிக்கும். என்ன பாதிக்கும்? காது சவுடா போயிருமா? அப்படியான பாதிப்பு இல்லை, ஒரு பாதிப்பு இல்லை சொல்ல போனா. ஆனா மனசால் ஒரு என்னடா, மூக்குக்கு சின்ன அந்த மூக்கு வந்து அது அருவருக்கு, வேற ஒன்றும் இல்லை, வேற உயிரே போயிட போறது இல்லை, காசு நோய் ஒன்று வந்துட போறது இல்லை. அப்ப என்ன சின்ன ஒரு இது ஒரு பாதிப்பு என்று நம்ம நினைக்க மாட்டோம், அதை செய்யக்கூடாதான். இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ செய்யற ஒரு காரியம், பூண்டு சாப்பிட்றீங்களா, உனக்கு விருப்பமா இருக்குல்ல, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இந்த வாடையெல்லாம் போறதுக்கு ஏதாவது செஞ்சு விட்டு, அல்லது மூத்து வாஷ் ஏதாவது போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தா வாசம் வராதவங்களுக்கு வெளியே வா. அப்ப யாருக்கு அருவருப்பு வராது? அப்ப இந்த வாடையோட நீ இப்படி வெளியே வர்ற, அப்ப இந்த வாடையோட வரக்கூடாது என்று சொன்னால் இதனால் மனிதர்கள் வந்து ஒரு நோவினை அடைவார்கள், துன்பம் அடைவார்கள், மன சங்கடத்திற்கு ஆளாவார்கள் என்பதற்காக இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவன் வந்து அடுத்த விட்டு கொளுத்துவான்? எப்படி சாலைகளில் விபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களை அவன் செய்வான்? எப்படி அவன் சுவாசிக்கிற காத்தை அவன் மாசுபடுத்துவான் படுத்துவானா? அப்ப இஸ்லாம் எப்படி நமக்கு நன்மை செய்கிறது? இந்த அறிவுரைகள் அடுக்கடுக்கான ஒரு அறிவுரை ரெண்டு அறிவுரை இல்லை, அந்த அறிவுரைகள் அனைத்துமே யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, சின்ன அளவில் கூட வரக்கூடாது. நம்மனால ஒருத்தன் வந்து அப்ஜெக்ஷன் பண்றான், அந்த பாய் நீங்க செய்றீங்க இதுல எங்களுக்கு சங்கடம் இருக்கு, வேணாம் நான் விட்டுருவோம். ஏன்? ஒரு மூமினுடைய வேலை மற்றவங்களுக்கு சங்கடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாலைகள் இருக்கிறது. சாலைகள் எதுக்கு இருக்கிறது? மக்கள் போவதற்கு, பிரயாணம் செய்வதற்கு இருக்கு, நடந்து போவதற்கு இருக்கிறது, வாகனத்தில் செல்வதற்கு இருக்கிறது. அது குடிசை போட்டு உட்கார்ந்து கொள்வதற்கு உரியது கிடையாது, அங்கே தங்குறதுக்கு உரியது கிடையாது. அங்கே உட்கார்ந்துட்டு போற வாரவங்களை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு சைட் அடிக்கிறதுக்கோ அல்லது வந்து வேற மாதிரியான கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பதற்கோ உள்ள இடம் அது கிடையாது. சாலை சாலையாத்தான் இருக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் தரீக், சாலையில் உட்கார்றது உங்களை எச்சரிக்கிறேன், கொஞ்ச நேரம் கூட உட்காரக்கூடாதுட்டாங்க. நம்மால் என்ன பண்றான்னா குடிசை போட்டு வீடை கட்டிட்டு பட்டா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சாலை என்பது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறது தப்பான். சாலையை மக்களுக்கு போக விடுப்பா, போவதற்கு தானே சாலையை வச்சிருக்கிறோம். அப்ப சாலை நல்லா இருந்தா தான் யாருக்கு இடைஞ்சல் இருக்காது. நமக்கு எந்த அளவுக்கு தடை இருக்கிறது? சாலையில் போய் உட்காராத, அது தடுத்துட்டு சொல்றாங்க. ஆனா அப்படி சாலையில் உட்கார்ந்து தான் ஆகணும் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஒரு போராட்டம் பண்றோம், சாலையில் தான் உட்கார வேண்டிய ஒரு இடம் வருகிறது, அது மாதிரி ஒரு தேவை ஏற்படுகிறது.
அல்லது வேற ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஆஸ்பத்திரி கூட்டம் நிறைஞ்சு வளைஞ்சு போச்சு, வெளியில் 10 பேர் நிற்கிறோம், சாலையெல்லாம் நிற்க வேண்டி வரும். ஒரு கம்மியான விலைக்கு ஒரு கடையில் ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அது வாங்குறதுக்கு போனால் கூட்டம் நிறைஞ்சு போச்சு. அப்போ கூட்டம் கடையில் உள்ள கூட்டத்துக்கு போல மிஞ்சின கூட்டம் தெருவில் தான் நிற்கும், சாலையெல்லாம் நிற்கும். அப்படி இருந்து தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். 170 பக்கங்கள் அதிகமாக்கப்பட்டு 1512 பக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் எளிதில் தேடி எடுக்க விரிவான பொருள் அட்டவணை. திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கு அறிவுபூர்வமான வாதங்கள், அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. சாலையிலையும் கொஞ்சம் நிக்கணும் என்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தால் அந்த சாலைக்குன்னு உள்ள ஒரு கடமை இருக்கிறது, அதை செய்து விடுங்கள். என்ன கடமை? கல்லுல் பஸரி வ கஃபுல் அதா. கண்ணை மூடிக்கொள்வதும். கண்ணை முறான்னு அர்த்தம், சாலையில் பலதரப்பட்ட காட்சிகளையும் பார்ப்பீங்க, கண்ணை மூடிக்கணும். பல ஆபாசங்களை பார்ப்பீங்க, கண்ணை மூடிக்கொள்ளணும். கண்களை தாழ்த்தி கொள்வதும், கண்களை தாழ்த்துறேன்னா ஒன்று அர்த்தம், தீய விஷயங்களின்பால் நம்முடைய பார்வையை சிதறவிடக்கூடாது, அது மாதிரி செய்து விடுவதும் ஓ கஃபுல் அதா, நம்மால் இடைஞ்சல் வராமல் தடுத்து கொள்வது. சாலையில் நின்றா கூட பஸ் வருதா ஒதுங்கிடணும், போங்க. ஓரம் விட்டு சைக்கிளில் வர்றாரா ஒதுங்கிடணும். அதுக்கு உரிமையாளர் யாரு? சாலைக்கு உரிமையாளர் பாதசாரிகளும் பயணிகளும் தான். அவர்களுக்கு உரியது. நீ பயணியா இருந்தா போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நின்று தங்கி டேரா போடுவதற்கு உரியது சாலை கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு சாலையை தவிர்த்து கொள்ளுங்க. சில நேரத்தில் சாலைகளில் சில காரியம் செய்ய வேண்டி வறுமையானால் அப்ப நீங்க என்ன செய்யணும்? சாலையில் கியூல இடிச்சுக்கிட்டு போகும்போது ஆணு மண்ணு கலந்துருப்பாங்களா, அந்த நெரிசலை பயன்படுத்தி கொண்டு சில்மிசம் பண்ணுவது, இதெல்லாம் செய்யாத. கண்ணை மூடிக்க, பார்வையை தாழ்த்திக்க, அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணாத. அப்ப அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணாமத்தான் சாலையில் இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு உள்ள மார்க்கம். இதுல என்ன, எனக்கு கொஞ்ச நேரம் நின்றா என்ன பெரிய இடைஞ்சல் வந்துட போகுது, அதையே தடுத்தாங்கன்னு சொன்னா அந்த சாலையை பழந்தொடி போடுறதுக்கு அனுமதிக்கப்படுமா? சாலையில் இந்த குழி வெட்டி போடுறதுக்கு அனுமதிக்கப்படுமா? அங்கே உட்காந்து தெருவை பூரா நாசமாக்கி ஒரு லாரி ஆள்ற அளவுக்கு பேப்பர்களாக செதறி கிடக்குமே, அந்த பட்டாசுலாம் கொளுத்தி விட்ட பிறகு அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குமா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்து என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போதுமே நல்ல காரியம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்லறங்கள் தர்மங்கள் செய்து கொண்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தர்மங்கள் எல்லாருக்கும் செய்ய முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உங்கள் மீது கடமைங்கிறாங்க. எல்லாருக்குமா தர்மம் செய்ய முடியும்? அப்படின்ற உடனே தர்மம் செய்யலை என்று சொன்னா வேற ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருப்பா, அதுக்கு முடியலை என்று சொன்னா உன்னால் அடுத்தவனுக்கு கேடு செய்யாம இரு. ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? ஒன்னு நன்மை செய்யணும். நன்மை செய்யாம சும்மா இருக்கிறியா, சும்மா இருந்து தொலைஞ்சிட்டு போ. என்ன பண்ணிடாத, உன்னுடைய சும்மா இருத்தல் என்பது அடுத்தவனுக்கு கேடு வரக்கூடாது. நடு ரோட்ல உட்காந்து சும்மா தான் இருக்கிற, நீ சும்மா இருக்கிறப்பா அது எத்தனை பேரை பாதிக்கும்? அவ சும்மா இருப்பதில் கூட நீ என்ன செய்யணும்? அனுசரி, அவனால் கேடு வருவதை விட்டு தடுத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார்கள். அப்ப இந்த மாதிரிலாம் ஒரு பேசிக்க போடுற காரணத்தினால தான் இன்னும் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க மூமின்ங்கிறீங்கல்ல, இறை நம்பிக்கையாளருங்கிறீங்க. இறை நம்பிக்கையாளர் என்ன? அது நிறைய 70க்கு மேற்பட்ட கிளை இருக்கிறது. ஏதோ அல்லாஹ் நம்பர், ரசூல் நம்பர் 4-5 சொல்லிட்டு போயிடக்கூடாது. தொழுவது, நோன்பு வைக்க, அதெல்லாம் அது மட்டும் இஸ்லாம் கிடையாது. 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதுல ஒரு கிளை என்ன தெரியுமா? இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை தருகிற பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்துவது. ஒரு கல்லு கிடக்குது, அப்புறப்படுத்து. முள்ளு கிடக்குதா, பார்த்துக்கிட்டு போவாத. அப்ப அடுத்தவன் போட்டதை அப்புறப்படுத்த சொல்ற ஒரு மார்க்கத்தில் நீ போய் கல்லை கொண்டு போட முடியுமா? நீ போய் முள்ள கொண்டே போட முடியுமா? அப்ப நம்ம மக்களை என்ன பண்றாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டில் மீனை கழுவிட்டு அந்த மீன் வாடை இருக்கும்போது தண்ணி அதை கொண்டு போய் ஊத்து பார்த்துட்டு 4 வீடு தள்ளி அந்த வீட்டு வாசல் ஊற்றி வந்துருவாங்க. அவனை இங்கே ஊற்றுவான், அது ஒரு விஷயம். அப்போ என்ன செய்யறாங்களா, அந்த மீனுடைய வாடை உனக்கு பிடிக்கல, இவன் ஒரு குழியை தோண்டி ஊற்றி மூட புதைச்சிட வேண்டியதானே, அப்படி செய்யலாம். அந்த ஒரு சாக்காடைகள்லாம் இல்லாத ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் வாசல் கொண்டே ஊற்றிட்டு வர்றது, பக்கத்து வீட்டு வாசலில் போய் மலைஜலம் கழிச்சிட்டு வர்றது, அப்படியெல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இத்தகுல் லஆனானி,
சாபத்திற்குரிய 2 காரியங்கள் இருக்கின்றன. அந்த சாபத்துக்குரிய 2 காரியங்களையும் நீங்க தடுத்துக்கிறங்க. அது என்ன சாபத்துக்குரிய 2 காரியம்? நிழல் தரக்கூடிய இடங்கள்ல போய் நீங்க மலை ஜலம் கழிக்க கூடாது. இந்த காலத்தில் கழிச்சனா அவனை கொல்லணும். ஏன்? அந்த காலத்து மக்களுக்கு வீடுகளில் கக்கூசு கிடையாது, கட்டண கழிப்பிடங்கள் கிடையாது, வெளியில தான் போய் அந்த கழிவை வெளியேற்ற வேண்டிய நிலையில் இருந்தார்கள். அவங்களுக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அடே, நிழலுக்குன்னு ஒரு மரத்தை வளர்த்து வச்சிருப்பான், அந்த நிழல் ஒரு பயணி படுத்து கிடப்பான், அங்கே போய் இலைப்பாருவான், அங்கே போய் ஏன் மலைஜலம் கழிக்கிற? அங்கே எதுக்கு சிறுநீர் கழிக்கிற? அவ மலைஜலம் கழிப்பதற்குரிய இடமாக எதை தேர்ந்தெடுக்க கூடாது? நிழலுக்கு மக்கள் ஒதுங்குற இடமாக இருந்தால் அதுல நீ மலைஜலம் கழிக்க கூடாது. அதே மாதிரி மக்கள் நடமாடுகிற பாதையாக இருந்தால் நீ மலைஜலம் கழிக்க கூடாது. இதை செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்க இந்த 2 பேரும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்திலேயே. இந்த காலத்தில் உனக்கு மலைஜலம் கழிக்கிறதுக்கு இடமா இல்லை. எவ்வளவு வசதிகள் அங்கங்க செஞ்சு தந்திருக்கிறான். பார்த்தா வரிசையா உட்காந்துருக்கான், ரோட்டில் உட்காந்துருக்கான். மூக்க வெளிநாட்டுக்காரன் பார்த்தா காரி துப்புறான். நம்ம நாட்டை என்ன செய்யறான்? என்னடா இவங்க மனுஷங்க தானான்னு கேட்கறான். அப்ப மலைஜலத்தை கழிப்பதற்கு கூட என்ன செய்யுது? மக்கள்லாம் இருக்கும்போது என்ன செய்யறான்? அந்த போஸ்ட் மரங்கள்லையும் அது நின்றுட்டு அது ஒரு சில இடங்களில் நடந்து போக முடியல. அது அங்கே வார்த்தை சிறுநீரை கழிச்சு மூக்கை பொத்திக்கிட்டு 1 கிலோமீட்டர் போன பிறகுதான் மூக்க திறக்கிற அளவுக்கெல்லாம் இருக்கிறது. இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இது கூட செய்யாதே ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது? அவனுடைய மலைஜலம் கழிச்சா கூட பாருங்க, பள்ளிவாசல்ல போய் இவ்வளவு அழகா நமக்கு எப்படிப்பட்ட நன்மையை தந்திருக்கிறது. இந்த மாதிரியான அறிவுரைகள் காரணமாகத்தான் சிறுநீர் கழிக்கிறாண்டா கூட கட்டண கழிப்பிடத்துக்காக போயிடுறோம், தண்ணியை ஊற்றி சுத்தப்படுத்துறோம். சிறுநீரையே தண்ணியை ஊற்றி சுத்தப்படுத்துதுங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்தா நீ போய் மக்கள் நடமாடுற இடத்துல மலைஜலம் கழிப்பியா? இப்படி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது? பேசிக் அடித்தளத்தை போடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனமா ரஜுலுன் எம்சி, ஒரு மனிதர் தரீக்கின் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறார். போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய ஒரு கிளை, ஒரு கொப்பு என்ன செய்கிறது? அந்த பாதையில் நீட்டிக்கிட்டு நிற்கிறது. போறவன் வாரவனையெல்லாம் மண்டையில் உரசுகிறது, நெத்தியில் உரசுகிறது, சட்டையில் உரசுகிறது. அந்த மாதிரி ஒரு குச்சி இப்படி நீட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதர் என்ன செஞ்சான்? இது நீட்டிக்கிட்டு இருக்குதே, இந்த கொப்புனால மக்களுக்கு இடைஞ்சல் இருக்குதே, தெரியாதனமா கண்ணில் போட்டு கண்ணை பதமாத்திருச்சு கூட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போகாம நின்று அந்த நீட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரக்கிளையை வெட்டி எரிஞ்சிட்டு போனா. ஒரு மனிதர் போனார். இதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, இப்போ சக்கரல்லாஹுலகு இப்போ கபரலகு, அல்லாஹ் அவனுடைய நன்றியை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பிரதியுத்தரமாக அவனை அல்லாஹ் மன்னித்து விட்டான். எவ்வளவு தப்புகள்லாம் செஞ்சிருப்பான். அல்லாஹ் என்ன பண்றான்? இவன் மனுஷனை பார்த்தீங்களா, அவன் பாட்டுக்கு போயிருக்கலாம் தானே, ரோட்டில் போயிருக்கலாம் தானே. அவன் என்ன நினைக்கிறான்? அடே, நம்ம பாட்டுக்கு போறமே, இந்த மரக்கிளையினால 4 பேருக்கு பாதிப்பு ஏற்படுது, இது இருந்தால் இடைஞ்சல் தருமேன்னு அதை அப்புறப்படுத்தினா பாருங்க. அதுக்காக அவனுக்கு மன்னிப்பு. பெரிய பாரதூரமான சாதனை எல்லாம் பண்ணிடல, பெரிய தலைகள் நின்றுலாம் வணங்கிடல. ஒரு மரத்தை நீட்டிக்கிட்டு இருக்கிற மரத்தை வெட்டி எறிஞ்சிட்டு போனான். அதுக்காக வேண்டி அல்லாஹ் அவனை மன்னித்து விட்டான் என்று சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கம் அப்படி ஒரு நமக்கு பேசிக்க போடுகிறது. உனக்கு 360 மூட்டுகள் உடம்பு முழுவதும் இருக்கிற, இங்கே ஒரு மூட்டு, இங்கே ஒரு மூட்டு, இங்கே ஒரு மூட்டு, இங்கே ஒரு மூட்டு என்று 360 மூட்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டி நீ தர்மம் செஞ்சாவணும். ஒவ்வொரு இதை மடக்கிறதுக்கு ஒரு நன்மை. இப்படி மடங்காமல் வாழ முடியுமா உனக்கு? இப்படி நின்றுட்டு வையுவேன், என்னமா உலகத்தில் இயங்க இயலுமா? அப்ப எப்படியெல்லாம் நீ வளைகிற குனிகிற அப்படிலாம் மூவ்மெண்ட்லாம் இருக்கா பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த மூட்டுகள் அல்ல அந்த மாதிரி பால்ரஸ் போடாமலேயே வளையக்கூடிய வகையில் அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான். இதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி எப்படி செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து இந்த பணியையும் சொல்றாங்க. ஃபமன் கப்பரல்லா, யார் அல்லாஹ்வை தக்பீர் சொல்கிறானோ, அல்லாஹ் அக்பர் சொல்கிறானோ, ஓ ஹமிதல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறானோ, ஓ ஹல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறானோ, ஓ சப்பஹல்லா சுப்ஹானல்லாஹ் சொல்கிறானோ, வஸ்தக்ஃபிரல்லா அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறானோ, வ அஸல ஹஜரன் அன் தரீகின் நாஸ், பாதையில் கிடக்கிற கல்லை தூக்கி எரிந்து விடுகிறானோ, அவ் சவுக்கத்தன் முல்லை தூக்கி எறிகிறானோ, அவ் இல்லாமன் ஒரு எலும்பை தூக்கி எறிகிறானோ, இப்படிலாம் இருந்தானால் இதெல்லாம் அவன் நரகத்திலிருந்து காப்பாற்றும். அப்ப இறைவனை ஜெபம் பண்றமே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு, அதுவும் சரிதான். ரோட்ல கிடக்கிற கள்ளத்துக்கு ஓரமா போட்டு போறமே அதுவும் சரிதான். எப்படிப்பட்ட மார்க்கெண்ட் பார்த்தீங்களா? அப்ப நம்ம போய்கிட்டு இருக்கும்போது கல்லு கிடக்குதா, முள்ளு கிடக்குதா, இதுல அடுத்தவர்கள் காலை குத்திருமா, அவன் முஸ்லீம் இல்ல எவனா வேண்டாலும் இருக்கட்டும், ரோட்ல கல்லு கடந்து அடுத்தவனை பாதிக்கும்னா நம்ம எடுத்து போட்டுருமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் என்ன செய்கிறது? நமக்கு போதிக்கிறது. ஒருத்தர் சுண்டி விளையாடிட்டு இருக்கார் ஒரு பையன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏப்பா இது ஒரு விளையாட்டா? இப்படி சுன்றியில் விரல்னால சின்ன கல்லை வச்சு சுன்றியில் இது வேட்டையாட உதவுமா? இதை வச்சு வேட்டையாடவனுக்கு ஏதாவது முடியுமா? அல்ல யுத்த காலத்தில் சுண்டி எறிஞ்சி எதிரி படையெல்லாம் ஓடோட விரட்டி போடுவியா? இது ஒரு விளையாட்டா? விளையாட்டுனா உடலை ஆரோக்கியமாக வைக்கிற மாதிரி ஒரு உடற்பயிற்சி மாதிரி உள்ள காரியத்தை செய்யணும்.
இது அதிகபட்சமாக என்ன செய்யும்? நீ இப்படி சுண்டி விளையாடுவதன் மூலமாக யாருடைய கண்ணிலையாவது பட்டு குருட்டுத்தன்மை ஏற்படுத்திடும். இது ஒரு விளையாட்டா அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்போ சின்ன கற்களை வைத்து சுண்டி இலக்கு இல்லாமல் சுண்டி விளையாடும் பொழுது அது அடுத்தவனுடைய கண்ணை பாதிக்க, அதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொன்னோன்னே அதை தடுக்கிறாங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஒருத்தர் ஈட்டி வச்சுக்கிட்டு இப்படி போறாரு. அந்த காலத்தில் போலீஸ் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷன் தன்னைத்தானே தான் காப்பாத்திக்கிறேன்னு எல்லாரும் ஆயுதம் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஈட்டியோ வாளோ வைக்காமல் வெளியே நடமாட முடியாது, கொள்ளடிச்சிட்டு போயிருவாங்க. அப்போ போலீஸுக்கு 100 ஃபோன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயுதம் வச்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா இப்படி போக கூடாது, இப்படி போகணும். ஆயுதத்தின சின்ன முனையை கீழே குத்தி வச்சு முனையை பிடிச்சிக்கிட்டு போ, அடுத்தவனுக்கு குத்திரும், தெரியாதனமா குத்திரும். சில பேர் வண்டியில ஜாமான் ஏற்றிட்டு போவாங்க, வண்டி அளவை விட 7 முழத்து நீட்டிட்டு இருக்கும். அடுத்தவன்லாம் இடிச்சு பரட்டி தள்ளிட்டு போயிடும். சைக்கிள் வச்சுட்டு போவான், சைக்கிள் இருக்கிறது இன்னும் 4 அடி இருக்கும். இவன் சைக்கிளில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கம்பி எவ்வளோ இருக்கு? 20 அடி இருக்கும். 20 அடி மூங்கில் கட்டிட்டு இப்படி போவான். இவன் சைக்கிளை வளைக்குவானா, அந்த மூங்கில் கம்பி 4 பேரை கீழே பரட்டி விட்டுரும். இப்படிலாம் பண்றானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதை கூட இருக்கிறாங்க. ஈட்டி வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அது அடுத்தவனை குத்திருமோ என்று நீ பயப்படணும் என்கிற மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி இது நிறைய தனியா சொல்ல வேண்டிய விஷயங்கள். அவ்வளவு அடுக்கடுக்கான மக்களுக்கு கிடைஞ்சல் தரக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய நன்மைகள் இருந்த காரணத்தினால தான் நமக்கு 2 பெருநாள் வருது. நோன்பு பெருநாள் வருகிறது, ஹஜ்ஜி பெருநாள் வருகிறது. நோன்பு பெருநாள் பட்டாசு விடுறோமா, தெருவையில் நாசமாக்குறோமா, புகையை விடுறோமா, காற்றை மாசுபட செய்கிறோமா, அடுத்தவனுடைய தூக்கத்தை கெடுக்கிறோமா? காலையில் எழுந்திருக்கிறோம், அழகா குளிக்கிறோம், நம்ம அழகான ட்ரெஸ்ஸை போடுகிறோம், அழகா தொழுகையில் கலந்து கொள்கிறோம், தொழுது எல்லாம் சுத்தமான ஆடைகளோடு ஒருத்தர் சந்திக்கிறோம், முகமலர்ச்சியா பார்க்கிறோம், சலான் சொல்லுகிறோம், அப்படி மகிழ்ச்சியா திரும்பி போறோம், வகை வகையா சமைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட நிறுத்தி கொள்ளாம அன்றைக்கு ஏழைகள் யாராவது இருந்தார்களே ஆனால் அவர்கள் யாருமே பெருநாள் அன்னைக்கு பட்டினியா கிடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஃபித்ரா என்ற பெயரில் அன்றைக்கு உள்ள மார்க்கெட் நிலவரப்படி தலைக்கு இவ்வளவுன்னு கணக்கு வச்சு 2.5 கிலோ அரிசியுடைய ரேட்டை கணக்கு பண்ணி இன்னைக்கு ஒரு 75 ரூபா வருதுன்னு வைங்களேன். தலைக்கு 75 ரூபா, நம்ம 5 பேர் இருந்தோம்னு சொன்னா 375 ரூபா கொடுத்து போடுறோம். அப்ப அந்த மாதிரி தலைக்கு 75 ரூபா கணக்குப்படி தர்மங்களை வேற செஞ்சுட்டு அதை ஏழைகளுக்கு விநியோகிச்சு எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்கப்பா, எங்க வீட்டில் சாப்பிட்றத உங்க வீட்லயும் சாப்பிடுங்க என்கிற அளவு. இவ்வளவுதான பண்டிகை, வேற ஏதாவது இருக்குதா? முஸ்லிம்களுடைய பண்டிகையில இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், மற்றவனும் அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்கணும். இப்ப பெருநாளைக்கு மறுநாள் பேப்பர்ல என்னைக்காவது செய்தி வந்திருக்கா? நோன்பு பெருநாளை முன்னிட்டு 8 பேர் பலி வந்திருக்கா? அப்ப ஏன் வரல? இதுதான் இந்த அடித்தளம் சரியாக போடப்பட்ட காரணத்தினால நமக்கு வரவில்லை. ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுறோம், அது ஒரு நமக்கு பண்டிகை. அந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு என்ன செய்யறோம்? அன்னைக்கு இதே மாதிரி தொழுகிறோம், அன்னைக்கு குர்பானின் இறைச்சியா இருக்கிறோம், அல்லாவுக்காக இறைச்சி கொடுக்குறோம். இல்ல கோயிலே கொண்டு பள்ளியாசல கொண்டு இறைச்சி வச்சுட்டு வர்றோம், கிடையாது. அந்த இறைச்சி யாருக்கு? இறைவன் பேரால நம்ம அறுக்கிறது. எதுக்கு? உயிரை கொடுத்தவன் இறைவன், அவன் பேர், அவன் லைசன்ஸ் கொடுத்தா தான் அறுக்க முடியும். அதனால அல்லாஹ்வுடைய பேரால் அவனுக்கு அறுக்கிறோம். அறுத்து என்ன பண்றோம்? அதை ஏழைக்கு கொடு, அல்லாஹ்க்குன்னு சொன்னா தான் அறுப்பீங்க, அப்பதான் ஏழைக்கு கிடைக்கும். அதனால ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். குர்பானிங்கிற பேர்ல இறைச்சின்னா என்னன்னு கூட பார்க்காம இந்த அசைவ உணவை சாப்பிடணுங்கிற ஒரு நப்பாசை எல்லாத்துக்கும் இருக்கு. சாதாரண மக்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்பானிங்கிற பெயர்ல அன்றைக்கு தாராளமான முறை எவ்வளவு பணக்கார வீட்டில் எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடு, எவ்வளவு வேண்டாம் அதையே பிரதான உணவா கூட நீ சாப்பிட்டுக்க என்று சொல்ற அளவுக்கு அது தர்மத்தை செய்துவிட்டு அந்த பெருநாளை கொண்டாடுறமே தவிர பட்டாசு கிடையாது, ஆட்டம் பாட்டம் கிடையாது, கூத்து கும்மாளம் கிடையாது, பேண்டுவத்தியம் கிடையாது, கச்சேரி கிடையாது, யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் கிடையாது. இது மாதிரி பார்க்கிறோம். இது பண்டிகை. பண்டிகை இல்லாம நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய சந்தோஷங்கள் இருக்கிறது. அந்த சந்தோஷங்களெல்லாம் விழாவையெல்லாம் குறைச்சி பிடிச்சி பேசலாம். என்னவாச்சு? கல்யாணத்துக்கு ஒரு விழா இருக்கிறது. என்ன விழா? கொஞ்சம் பேர் கொண்டாலும் ஏண்டாலும் விருந்து கொடுத்துக்கலாம், அவ்வளவு. அதை தவிர வேணுங்க கிடையாது. கல்யாணங்கிறதுக்கு ஆண்டி மண்டபத்தை எடுக்கிறது, அது ஊரை வளைச்சி இது பண்றது, பந்தலை போடுறது, பணத்தை எல்லாம் விரயமாக்குறது, சீரியல் விளக்கு போடுறது, அதெல்லாம் ரோட்டை மறிக்க கூடாது இருக்கிறது. ரோட்டை பூரா பந்தலை போட்டு என்ன செய்யறது? இன்னைக்கு 4 நாளைக்கு இந்த ரோடு எனக்கு சொந்தம், வண்டி எங்கிட்டு கொண்டுட்டு போ, கார் எங்கிட்டு கொண்டுட்டு போ, உங்க வீடாது. ரோடு யாருக்கு சொந்தம்?
அனைவருக்கும் நடக்கிறக்கூடிய ரோட்டை நீ இப்படி குறுக்க பந்தல் போடுவ. அப்ப அந்த மாதிரி சொல்லி என்ன செய்யுது இஸ்லாம் வந்து இதெல்லாம் தடுத்த காரணத்தினால இது நிறைய முஸ்லீம் விளங்காம இருக்கிறாங்க. கல்யாணம் நடந்துச்சு ரோட்டில் பந்தல் பொறுக்கணும் பர்மிஷன் முதல்ல இருக்குதா? நம்ம ரோடு கிடையாதுல்ல. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி மறிக்கக்கூடிய வகையில் அடுத்தவருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய வகையில் அதை செய்யக்கூடாது, ஆடல் பண்ணக்கூடாது, கூத்து வைக்கக்கூடாது, கும்மாளம் வைக்கக்கூடாது, இப்படி எல்லாம் தடுத்து அந்த பண்டிகைகள் நெறிப்படுத்துது. கல்யாணத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், ஆனால் அடுத்தவனை அது பாதிக்காது, அடுத்தவன் வைத்தறிச்சல் பட வைக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த கல்யாணத்தில் பார்த்தா இவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருந்துட்டான்னு வைங்க, லாரியாக சரக்கை ஏற்றி ஏழை பணம் பார்த்துட்டே இருப்பானுவோம். இறங்கும் பொண்ணு வீட்டிலேருந்து எங்கே போவேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். இது வந்து பெரிய கேடு செய்ய நீ நினைக்கிற, கேடு செய்யும். எத்தனை ஏழை பொண்ணு குமர்களா 25 வருஷமா வீட்டில் உட்கார்ந்துருக்கிற குமரிகள் இருக்கிறார்கள், 30 வருஷமா கல்யாணமாகாத பெண்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பெண்களும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த லாரியில் போவோம், ஃப்ரிட்ஜு போவோம், ஏசி போவோம், அது மாதிரி வந்து டிவி போவோம், பெரிய பீரோக்கள் போவோம், பெரிய கட்டில்கள் போவோம், தட்டுமுட்டு தளவாடங்கள் ஓவன் என்னென்ன இருக்கோ லாரியில் ஏற்றிக்கிட்டு போனால் சில பேர் ஊர்வலம் வர தலையில் தூக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்க என்ன செய்யும், நம்மள தானே இருக்கிறோம், ஒரு குன்றிமணி நாக கூட இல்லையா, காது மூக்கில் கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமே, இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்களே நினைக்கும் பொழுது அவர்கள் வைத்தறிவாங்களே. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்றியா எவ்வளவு குறைஞ்ச செலவுல கல்யாணம் பண்றியோ அதுதான் சிறந்தது, அதான் இறைவனுடைய அருளை பெற்று தரும்னு சொல்லி திருமணத்தை சிக்கனமாக நடத்துக்கிறாங்க. விழாக்களை குறைக்கிறாங்க. பேர் வைக்கிறதுக்கு விழா இல்லை, சுண்ணத்து பண்ணுவதற்கு விழா கிடையாது, வயசுக்கு வந்தால் விழா கிடையாது, விழா எதுக்கு எடுத்தாலும் விழாண்டு வச்சுக்கிட்டு நம்மளை சாவடிக்கிறாங்களே. பொருளாதார ரீதியாக ஒரு சமுதாயத்தை நாசப்படுத்தி கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வந்து இதை கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு சமுதாயம் அள்ளி வீசுற மாதிரி பணத்தை வீச வச்சு நம்முடைய பொருளாதாரத்தை பள்ளத்தில் தள்ளி கொண்டிருக்கிறார்களே, அதுக்குலாம் சில இடம் இருக்குதா? எல்லா விழாக்களையும் தொடச்சி எரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி குறைச்சி விட்டு கல்யாணம்னு ஒன்று, வீடு குடி போறியா அதுக்கு கொண்டா விருந்தை கொடுத்துக்க, இந்த 2 தவிர வேற ஒன்றுமே கிடையாது, 2 பெருநாளை தவிர வேற எந்த ஃபங்க்ஷனும் மார்க்கத்தில் கிடையாது. 2 பெருநாள் 2 குடும்பத்துடைய விழா, ஒரு குழந்தை பிறந்த அகீகாங்கிற பேரில் இறைச்சி ஆட்டறது என்ன செய்யணும், அது விருந்து கொடுக்க வேண்டியது. இதை தவிர எல்லாத்தையும் குறைச்சி விட்டு இந்த இருக்கக்கூடிய 3, 2, 5 பண்டிகைகளையே கூட என்ன பண்ணுது, அடுத்தவனுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில், அடுத்தவனுக்கு உதவுற வகையில், அடுத்தவனுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அந்த விழாக்களை வச்சுக்க. கல்யாணமா சொத்தை போடு, முடிஞ்சா போடு, வீடு குடி போறியா 4 ஏழைக்கோ சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு சொத்தை போடுப்பா, புள்ள பிறந்துருச்சா அது அன்னைக்கு வந்து என்ன செய்ய வசதி இருந்தா ஒரு ஆட்டை, பொம்பளை பிள்ளை ஒரு ஆட்டாரு, ஆம்பளை பிள்ளை 2 ஆட்டாரு, அதை பிரியாணியை போடு, சோத்தாக்கி இறைச்சியை கொடு, நல்ல சந்தோஷமாயிரு. இதில் யாருக்கு எந்த இடைஞ்சல், இதில் இருக்காது, மக்களுக்கு ஏதாவது கேடு இருக்குதா? ஏன் இப்படி அனைவரும் செய்ய முடியல, உங்களுக்கு முடிகிறது? இது கூட எல்லா முஸ்லீமும் அடையலை. ஏன் அடையலை? அவன் இது விளங்கலை, இதெல்லாம் சொல்லி தரப்படலை, அவனுக்கு என்ன செய்யப்படல, இஸ்லாம்னா சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி கொடுத்த காரணத்தினால் அந்த மாதிரி பெயர் தாங்கிகளுக்கு இந்த நன்மை கிடைக்காமல் இருக்குமே தவிர இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கான்செப்டை என்னது, அடுத்தவனை இடைஞ்சல் உள்ள ஹதீஸ் சொன்னமா இல்லையா? இது இஸ்லாமா இல்லை, அப்புறம் நீங்கள் முஸ்லீம் சொல்லிக்கிறீங்க. அப்போ நம்மனால் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாதுங்கிறதே ஒரு பாடமாக நீங்கள் விதைத்திருப்பீர்களே. ஆனால் அது மாதிரி ஒரு சமுதாயம் உருவாகுமே ஆனால் நிச்சயமாக அவர்களால் மனித குலத்துக்கு எந்த விதமான கேடும் வராது, சொல்ல போனால் நன்மைகள் வரும். அப்போ அந்த மாதிரி இஸ்லாம் இதையெல்லாம் கவனித்து நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி பிறருக்கு வந்து எந்த இடைஞ்சலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பா சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்பலி நஃப்ஸிஹி. தனக்கு விரும்புறதையே அடுத்தவருக்கு விரும்பாத வரை ஒருவன் மூமின் கிடையாது. உன் காதில் ட்ரம்மை வச்சு அடிச்சா உனக்கு பிடிக்குமா? அப்போ அடுத்தவங்க காதில் ட்ரம்மை வச்சு அடிக்கிற, நீ இதய நோயாளியா படுத்து கிடக்கும் பொழுது உன் வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு பட்டாசை விட்டா உனக்கு எப்படி இருக்கு? அப்படித்தானே இப்போ அடுத்தவனுக்கு இருக்கு. அப்போ உனக்கு எதை விரும்புறியோ அது அடுத்தவனுக்கு விரும்ப, அவன் நிலையில நீ இருந்தால் நீ என்ன விரும்புவாயோ அது நீ செய்யணுமா இல்லையா? நீ வந்து ரோட்டில் போடுற பூசணிக்காயில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி மண்டையை உடைச்சிக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன விளங்குற? இது ஏன் செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதுதானே அடுத்தாலும் நினைக்கணும். அப்போ நமக்கு வந்து நமக்கு எது நன்மை விரும்புகிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. இந்த மாதிரி கேடு யாருக்கும் செய்யாதீங்க. உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக கேடு செய்யாதீர்கள்ங்கிற ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு விளங்காத விஷயத்தை, பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு விளங்காத விஷயத்தை பெரிய பெரிய சட்ட நிபுணர்கள் கூட கடைபிடிக்காமல் அந்த பண்டிகைன்னு வரும்பொழுது முட்டாள்களாக சிந்தனையை மழுங்க செய்தவர்களாக மாறிடுறாங்களே, அந்த மாதிரி ஆக்காம பண்டிகையிலே இப்படி நிதானம். பண்டிகைண்டா மூளையை மழுங்க செய்யறது அல்ல. பண்டிகையிலையும் சார்பா சிந்திப்போம், பண்டிகையிலையும் தெளிவா இருப்போம்,
பண்டிகையிலும் கவனமாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் உலகத்துக்கு நன்மையா இல்லையா? அவ்வளோ பெரிய நன்மை இதன் மூலமாக இஸ்லாம் செய்திருக்கிறது. இன்னும் ஏராளமான நன்மைகளை இந்த மனித குலத்திற்கு அதனுடைய இஸ்லாத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் வழங்கி இருக்கின்றன. அவற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய தலைப்பிலான டிவிடிக்கள் ஈமானின் கிளைகள், தனித்து விளங்கும் இஸ்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, நபிமார்கள் வரலாறு, அந்த 72 கூட்டத்தினர் யார், தௌஹீத் எழுச்சி மாநாடு வள்ளம், இஸ்லாம் ஓர் வாழும் அற்புதம், உலக அதிசயம் எது, எதிரொலிக்கும் ஏகத்துவம், மறுமையை வெல்ல மாநபி வலியா மதகபு வலியா, ஆவணப்படங்கள், குஜராத், ஈராக், பாபர் மசீத் மற்றும் குண்டு வைத்தது யார், 330 மணி நேரம் இயங்கும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், ஒரு ஆடியோ டிவிடி. ஒரு டிவிடியின் விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9500168989. வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மனிதனுக்கு எந்த வகையில் நன்மை பயக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக மற்றவங்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது, எல்லா வகையிலும் மனிதர்களுக்கு கேடு செய்கிற விஷயங்களை அப்புறப்படுத்துவனாக இருக்க வேண்டுமே தவிர சின்ன அற்பமான ஒரு இடைஞ்சல் கூட தன்னால் வரக்கூடாது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்பதையும் அதற்கான காரணங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் பார்த்தோம். இதையாவது ஒரு கணக்கில் சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்தவனுக்கு கேடு செய்வதையாவது ஒரு மனிதன் சிந்திக்க தவறலாம். ஆனால் தனக்கு கேடு செய்வது ஒருத்தனுக்கு தெரியாமல் இருக்குமா? தனக்கு கேடு செய்வதை கூட தெரியாதவர்களாக இன்றைக்கு மனித குலத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு கேடு என்று தெரியக்கூடிய காரியங்களை, சாதாரணமாக சிந்தித்து பார்த்தால் தெரியக்கூடிய காரியங்களை, அனுபவத்தில் தெரியக்கூடிய காரியங்களை, அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் என்னென்ன தீய விளைவுகளை சந்திக்கிறார்கள் என்பதை கண்டு புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு விளங்கலை? நமக்கு கேடு செய்வதை நாம் செய்யலாமா, ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு செய்வதாக இருந்தால் அதுக்கு என்ன அளவுகோலை வைப்பது என்பது கூட புரியாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடுத்த ஒரு கோட்பாடு என்னன்னு சொன்னால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கண்ணு, உங்களுடைய காது, உங்களுடைய மூக்கு, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய உயிர், உங்களுடைய சிந்தனை எல்லாமே உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை அழிச்சுக்கிற கூடாது, அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. எந்த வகையிலையாவது உங்களுக்கு கேடு செய்யக்கூடிய காரியமாக இருக்குமையானால் அதிலிருந்து காத தூரம் ஓடிவிட வேண்டும் என்பதை ஒரு கோட்பாடாக இஸ்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதன் இதை செய்யலாமா கூடாதா என்பதற்கு குர்ஆனிலிருந்து ஆதாரத்தை பார்த்து செய்வது தனி விஷயம். நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலை அறிந்து அதிலிருந்து விலகுவது தனி விஷயம். அந்த அறிவுலாம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி காரியங்களிலிருந்து விலகிக் கொள்ளலாம். யார்ட்டையும் விளக்கம் கேட்க வேண்டியதில்லை. இந்த ஒரு போதனை போதும். எந்த போதனை? உனக்கு கேடு தரும்னா நீ செய்யாதே, கேடு தருகிற எல்லா காரியத்திலிருந்தும் நீ விலகிக்கொள் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் வ முஃப்திரின் ஹராம். போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும், மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் இறைவனால் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மார்க்கத்தில் நீங்கள் ஒன்றை செய்வதா இல்லையான்னு முடிவு செய்வதற்கு முக்கியமான ஒரு அளவுகோல் என்னன்னு சொன்னா, அது உனக்கு கேடு செய்யுமா செய்யாதான்னு பாரு. கேடு செய்யும்னா செய்யாத என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? படித்தவர்களை பார்க்கிறோம், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியவங்களை பார்க்கிறோம், மனிதர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் என்று அறிமுகமானவர்களை எல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் சர்வசாதாரணமாக மதுபானங்களை அருந்துகிறார்கள். போதை தரக்கூடிய கள்ளு குடிக்கிறார்கள், சாராயம் குடிக்கிறார்கள், விஸ்கி குடிக்கிறார்கள், ஒயின் குடிக்கிறார்கள், இன்னும் அந்த பல வெரைட்டியான போதைப் பொருள்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். திரவமாக மட்டுமில்லாமல் பவுடர்களாக ஹெராயின் பயன்படுத்துகிறார்கள். அது இல்லாமல் ஊசி மூலமாக கூட, பெத்தடின் போன்ற ஊசி மூலமாக கூட அவங்களுடைய போதையை ஏற்றிக் கொள்கிறார்கள். எவ்வளவுக்கு ரொம்ப படிக்கிறார்களோ, ரொம்ப சிந்தனை முத்தி போய்கிறதோ, அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளுக்கு உள்ளாகிறார்கள். இதை செய்யும் பொழுது ஒரு உறுத்தலை இல்லாமல், ஒரு தப்புல செய்கிறோம், ஒரு பாவத்தையில் செய்கிறோம், இது செய்யலாமா, இது நல்லது இல்லையே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் கூட இல்லாமல்
ரொம்ப ஏதோ அனுமதிக்கப்பட்ட ஒரு டீ குடிக்க போற மாதிரி. இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள்ல எல்லாம் போய் சாதாரணமாக ஒரு தேநீர் கடையில் போய் தேநீர் குடிக்க யாருக்காவது கூச்சம் வருமா? யாருக்காவது வெக்கம், பயம், சமுதாயத்தை பற்றி பயம் வருமா? அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இன்றைக்கு இந்த பொருளை வாங்கி அருந்துகிறார்கள். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? இந்த மதுவை நீங்கள் அருந்துகிறீர்களே, இதில் உங்களுக்கு என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. சரி, நன்மையும் இல்லை கேடு இல்லைண்டா சொல்ல முடியுமா? ஏராளமான கேடுகள் அதனால் நமக்கு ஏற்படுகிறது. முதலாவது கேடு என்ன? இந்த மதுபானங்களை ஒருவன் அருந்தக்கூடிய காரணத்தினால முதல்ல மனிதனாக இருக்கிற சிந்தனையை கொண்டுதானே, பகுத்தறிவை கொண்டுதானே அது முதல்ல மழுங்கி விடுகிறது. அப்போ மதுபானம் அழிந்து பகுத்தறிவை அழிந்து விட்டால் அவன் என்ன வேணாலும் செய்வானே. எப்போ அவன் மனிதனாக ஸ்டடியாக சிந்திக்கக்கூடியவனாக இல்லையோ அவனுக்கு தாயும் தெரியாது, தாரமும் தெரியாது, நல்லவனும் தெரியாது, கெட்டவனும் தெரியாது, நம்ம என்ன பேசுறோன்னு தெரியாது, எதிரி என்ன பேசுறான்னு தெரியாது, போகக்கூடிய பாதை தெரியாது, சாக்கடையும் தெரியாது, பள்ளமும் தெரியாது, மேடும் தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? இந்த போதைக்கு உள்ளானவர்கள் முழுமையாக ஆடையை அவிழ்த்து போட்டு நிர்வாணமாக ரோட்டில் விழுந்து கிடக்கிறார்களே, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது சித்தாந்தம் வேணுமா இல்லையா? ஏன் அவன் அப்படி விழுந்து கிடக்கிறான்? அவனுக்கு உனக்கு கேடு செய்யறதை செய்யாதே என்று போதிக்கப்படவில்லை, சின்னஞ்சிறு பிராயத்தில் ஊட்டப்படவில்லை. இது எனக்கு கேடு. இதை விட கேடு என்ன? நான் ட்ரெஸ் போடுறேன், பிறநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க நினைக்கிறேன், பண்டிகைன்னா நல்ல வகை ஆடை அணின்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய நான் ரோட்டில் இப்படி விழுந்து கிடக்கிறது காரணமாக இருக்குதே. அட, எனக்கு தான் அது விளங்கலை. நான் போதை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் போதையா உள்ள ஒருத்தன் விழுந்து கிடக்கிற காட்சியை நான் பார்த்துருக்கேனா இல்லையா? அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன வரணும்? ஓஹோ, இந்த மாதிரி போதைக்கு உட்பட்டால் இந்த மாதிரி நிலைமை அடையணும்னு சொல்லி சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப நல்லா தெரியுது, கேடுன்னு தெரியுது, அதை போய் செய்யறான். சாக்கடையில் விழுந்து கிடக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. குடிச்சிட்டு மனைவி மக்களை அடிச்சு சித்திரவதை பண்ணக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. எப்ப அந்த கையில நிதானமாக கையில வச்சிருக்கிறான காசு பணத்தை பாதுகாத்துட்டு இருப்பான். தண்ணியை போட்ட உடனே, போதையான உடனே அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அவனுக்கு பாதுகாத்து கொள்ள முடிவதில்லை. சம்பளத்தை எல்லாம் எவனை உருகிட்டு போனாலும் அவனுக்கு தெரியாது. அப்போ இதனால் வீட்டில் உள்ள ஒரு மாதத்துக்கு அடுப்பு எரியாத ஒரு நிலைமை, கடன்காரர்களாக கூடிய நிலைமை, இல்லற வாழ்க்கை கூட மனைவியோடு நடத்த முடியாத நிலைமை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அந்த போதை ஆக்குகிறதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த போதைக்கு உட்பட்டவர்கள் அதில் திருப்தி அடையவே மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி போகத்தான் ஆசைப்படுவார்கள். முதல்ல 50 மில்லியில் ஆரம்பிப்பார்கள். அது பழவிக்கிட்டே வருமா, அந்த போதை பத்தாது, அது இயற்கையான வாழ்க்கை மாதிரி அவனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போ 50 மில்லி 100 மில்லி ஆக்குவான். 100 பத்தாது கொஞ்ச நாள்ல. அப்புறம் 200 மில்லி ஆக்குவான். 200 பத்தாது, அப்புறம் 500 மில்லி ஆக்குவான். அப்புறம் அளவை மாற்றி என்ன செய்வான்? இது பத்தாதுன்னு போதைக்கு உள்ள பொருள்களை மாற்றுவான். அளவை மாத்திரம் என்ன செய்வான்? ஆஹா, இந்த சாராயத்தில் ஒண்ணுமே கிடையாது, இதை விட கூடுதலான போதை உள்ளது எப்படி இருக்கு, நக்குனோட போதை வருமா, முகந்து பார்த்தவன போதை வருமா, அப்படிலாம் பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப வெரைட்டிகளை மாத்திக்கிட்டு போறான். கடைசியில் இந்த ஹெராயின் இந்த மாதிரி போதைக்கு ஆளான பிறகு என்னவாயிருவான்னு கேட்டா, அப்படியே ஒரு மதி மயக்கத்துல ஒரு கூட்டம், ஹிப்பி கூட்டம் உண்டானுச்சு பார்த்தீங்களா? தாய் இல்லாம தகப்பன் இல்லாம காடோ செடியோன்னு போகக்கூடிய அளவுக்கு முடிய உள்ள வச்சு சடாமுடி மாதிரி வளர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சாங்க மேற்கத்திய நாடுகள்ல. அதையெல்லாம் ஆளாக்குனது எது? இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான போதைகளுக்கு உள்ளாகி அந்த போதை இல்லாமல் அவனுக்கு வாழ முடியாது. எப்போ பார்த்தாலும் இந்த போதையில் இருந்து நரம்பு தளர்ச்சியாகி அவனுக்கு நிற்க இயலாது, நடுங்குவான், கைகாலெல்லாம் உதறும். இயற்கையாக ஒரு மனிதன் வாழக்கூடிய விதத்தில் அவனுக்கு வாழ முடியாது. இப்படி பலவிதமான கேடுபாடுகளை இந்த போதை, அது எந்த வகையான போதையாக இருந்தாலும் சரி, அது புகையிலையிலிருந்து வரக்கூடிய போதையாக இருந்தாலும் சரி, அது மாதிரி பவுடர்களில் வரக்கூடிய போதையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பழைய சோத்தை போதையாக ஆக்கி புதைத்து வைத்து எடுத்து கொடுக்கிறார்களே அந்த மாதிரியான போதையாக இருந்தாலும் சரி, நவீனமான பிராண்டுகளாக மேற்கத்திய சரக்குகளாக வருத அந்த மாதிரியான பாட்டில் அடைக்கப்பட்டு பிராண்டு நேமோடு விற்கக்கூடிய போதையாக இருந்தாலும் சரி, கள்ளத்தனமாக காட்சி விற்கக்கூடிய கள்ளச்சாராயம்னு சொல்றாங்களே அதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துடைய விளைவு என்ன? இது மனிதனை சிந்திக்க விடாமல் தடுக்கிறது, மனிதனை மனிதனாக இல்லாமல் அவன் ஆக்குகிறது. கேட்டா நாங்க கவலையை மறக்கிறோம், கவலை மறக்கிறதுக்கு தான் குடிக்கிறோம். நீ கவலையை மறக்கிறதுங்கிறப்ப, கவலையை மறக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கிறது. நீ செத்து போனா கூட கவலையை அழகா மறந்துடலாம், செத்து போகும் பார்ப்போம். அது கவலையை மறக்கிறதுனா கவலையை மறப்பதற்கு வேற வேற காரியங்களில் நீ ஈடுபடணுமே தவிர, கவலையை மறக்கிறதுக்கு குடிக்க போய் பொண்டாட்டியை மறந்துடுறிய, தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியலையே. கவலையை மறக்கிறதுக்கு போய் நீ ஒட்டுமொத்தமாக நிர்வாணமாக ரோட்டில் கிடக்கிறிய,
கவலையை மறக்கிறதுக்கு போய் எதிர்கால வாழ்க்கைக்கு சேர்த்து வச்சு இந்த பணத்தையெல்லாம் விட்டுறீங்க, வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சொத்தையெல்லாம் இழந்துடுறீங்க. அப்போ கவலையை மறத்தல்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கிறுக்கனா போயிட்டா கூட தான் கவலையை மறந்துடுவான். இது ஒரு கான்செப்டா? கவலையை மறக்குதல்னு ஒன்றா? கவலை இல்லாமல் மனுஷன் இருக்க இயலுமா? அப்போ கவலைங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும். எப்படி சந்தோஷத்தை நம்ம உணர்ந்து ரசிக்கிறோமோ அது மாதிரி கவலையும் உணர்ந்து அது நமக்கு பக்குவப்படுத்தும். கவலை இல்லாமல் மனுஷன் இருக்க இயலுமா? மகிழ்ச்சி இல்லாமல் மனுஷன் இருக்க இயலுமா? அப்போ மகிழ்ச்சியும் கவலையும் சேர்ந்து தானே இருக்கணும், வேதனையும் இன்பமும் சேர்ந்தானே கலந்தானே இருக்கணும். அப்போ இந்த சாதாரண ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் கவலையை மறக்கிறதுக்காக இதை செய்கிறேங்கிற பேரில் கொண்டு போய் இவ்வளோ பெரிய பாரதூரமான காரியத்தை செய்கிறானே, இதுக்கு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் தான் உலகத்துக்கு சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுது? நெருங்காத இன்னமல் ஹம்ரு ஒல் மைசிரு ஒல் அன்சாபு ஒல் அஸ்லாமு ரிஜ்சுமின் அமலி ஷைத்தான். இந்த மதுபான அருந்துவதும் அதே மாதிரி சூதாட்டமும் இந்த அம்புகளை கொண்டு குறிபார்க்கக்கூடியதும் இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. ஃபஜ்தனி பூஹு, விலகி கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக கட்டளையிடுகிறது. ஒரு இஸ்லாமிய அமைப்புல இந்த மதுபானத்திற்கோ போதைக்கோ எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், மக்களை நல்வழிப்படுத்த கடமைப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் எதுக்கு வருது? மக்கள்லாம் கெட்டு போகாம அவங்களை தடுக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு அரசாங்கம். எதுக்கு இல்லை அரசாங்கம்? பெரிய பெரிய சாலைகளை போடுவது அரசாங்கத்துடைய 3வது 4வது வேலை. அது வேற வேற வசதி வாய்ப்புகளை செஞ்சு தருவதெல்லாம் 5வது 6வது வேலை. பாலங்கள் கட்டுவதெல்லாம் கடைசியில் செய்ய வேண்டிய வேலை. முதல் வேலை என்ன? அவன் மனுஷனா சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அதுக்குரிய வேலையை பார்க்கணும். ஆனா என்ன பண்றாங்க? இதுல தான் அதிகமான வருமானம் வருது. எதுல வருது? இந்த மாதிரி போதையிலே ஆக்குவதற்கு தான் அதிகமான வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்குது என்ற காரணத்திற்காக வேண்டி இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்த நாடு என்று பெருமையா சொல்றோமே, நம்ம நாடு முழுசு என்ன பண்ணிட்டாங்க? மதுக்கடைகளை திறந்து விட்டார்கள். அரசியல் சாசனமே மதுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனா அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற ஒரு கேலி கூத்தை இங்க பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? அரசியல் தலைவர்களுக்கு இதனுடைய தீமை விளங்கவில்லை, பொறுப்பாளர்களுக்கு விளங்கவில்லை, மார்க்க அறிஞர்களுக்கு விளங்கவில்லை. இது ஒரு சாதாரண விஷயமா எடுக்கிறார்களே தவிர இது கொந்தளிச்சு போய் பயங்கரமான ஒரு பாரதூரமான விளைவு ஏற்படுகிற என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களா? இதுக்கெல்லாம் பேசிக் என்ன? இவங்க புரிய மாட்டாங்க. ஏன்? இவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படலை. என்ன சொல்லணும்? உனக்கு கேடு செஞ்சது நீ செய்யாத. அங்க போய் நீ கள்ளு கடிதம் விற்குமா? மக்கள் கரெக்டா இருந்திருந்தால், மக்களுக்கு இதை சரியா போதிச்சிருந்தால், எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு முஸ்லிம் இப்படி இருக்கணும்னு இஸ்லாம் விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது. எப்படி இருக்குது? நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் இதை செய்யறமே, இது நமக்கு நன்மை தருமா, இது கேடு தருமான்னு பாரு. கேடுதான் தருமா, விட்டுரு. அது என்ன புதிய காரியமா இருந்தாலும் வேணாம், அது உனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு எதிராக ஒரு கடும்போக்கை உண்டாக்கி இன்றைக்கு உலகம் பூரா நீங்க சர்வே எடுத்து பார்த்தீர்களே ஆனால், முஸ்லீம்ங்கிற பேர்ல சில பேர் குடித்தாலும் ஒரு சமுதாயமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் குடிக்காத, போதைக்கு உள்ளாகாத ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கலாம். கணக்கு வேண்டாம், எங்க வேணாலும் எடுத்து பாருங்கள். மத ரீதியாக நீங்கள் கணக்கு எடுத்து எந்த சென்சஸ் வேண்டாலும் எடுங்கள். அப்ப இந்த மதுபானத்தை நாடாத ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்களே, 1-2 பேர் இரையச்சம் இல்லாதவர்கள், வளர்ப்பு சரியில்லாதவர்கள் இப்படி நடந்து கொண்டால் கூட ஒட்டுமொத்த சமுதாயம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மதுபானத்தை நாடாத ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோமே, இது நன்மையா இல்லையா? உங்களுடைய கணவன் தாய்மார்கள், உங்களுடைய கணவன்மார்கள் குடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னா அதுக்கு காரணம் நீங்களா? இந்த மார்க்கம் அவர்களுக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால தான் அப்படி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இதுக்கு மிஞ்சின என்ன ஒரு நன்மை நமக்கு வேணும்? அப்போ அதை இஸ்லாம் தடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த மதுவை மாத்திரம் இல்லாமல் மதுவோட ஒட்டி போதைப் பொருள், கேடு தரக்கூடிய பொருளாக நம்ம புகையிலை பொருட்களை சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தால் புகையிலை அவ்வளவு சாதாரணமாகி விட்டது. அரசாங்கத்தில் தப்புன்னு வேற சொல்றான், மண்டை ஓடலாம் போட்டு அச்சடிக்கணுங்கிறான், கல்லுக்கடையில் எழுதுறான், குடியை கெடுக்கும்னு மண்டையில் அடிக்கிற மாதிரி எழுதி வைக்கிறான். ஆனால் வச்சுக்கிட்டு கடையை திறக்கிறாங்கிறான். குடியை கெடுக்கும்னு தெரியுது, குடியை கெடுத்தாலும் செய்யலாம்னு சொல்றான். இஸ்லாம் என்ன சொல்லுது? குடியை கெடுத்த செய்யாதுங்குது. இவன் என்ன பண்றான்? குடியை கெடுக்கு குடிச்சிட்டு குடியை கெடுத்துட்டு போடாங்கிறான், கூப்பிடுறான். அதே மாதிரி நீங்கள் சிகரெட்டு புகைப்பது, புகையிலையை புதிப்பது உங்களுடைய உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு எழுதுனா, முதல்ல ஆங்கிலத்தில் எழுதுனா மக்களுக்கு விளங்குமா? விளங்காது இல்லையா? அதனால என்ன பண்ணி நான் இப்போ புதுசா மண்டை ஓட படத்தை போடுன்ட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை குடிச்சின்னா நீ புகையை இழுத்தினா மண்டை ஓடு தான் மிச்சம், எலும்பு கூட போயிடுவ அப்படின்னு படம்லாம் போட்டு இப்போ விற்கணும்னு சட்டம் கொண்டு வந்தான். ஆனால் அதை விட என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கலாம்? புகையிலுக்கு அனுமதி இல்லைன்னு சட்டம் கொண்டு வந்துடலாம். புகையிலைக்கு இங்கே அனுமதி கிடையாது. அதனால எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டாலும் சரி, பீடி தொழிலாளர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு இருந்தாலும் சரி, ஒரு 1000 பீடி தொழிலாளர்களுக்காக வேண்டி 1000 கோடி மக்கள் நாசமாக முடியாது. 1000 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை வீணாக்க முடியாது. சில பீடி தொழில் வேறு மாற்று வேலையை அவனுக்கு கொடு,
அவனுக்கு பொழப்புங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் தான் கிடைச்சோமா, எங்கள் மக்கள் தான் கிடைச்சாங்களான்னு ஒரு அரசாங்கம் கேட்கணும். அப்போ இந்த புகையிலை பொருள்கள்லையும் அதிகமாக டுபாக்கூரில் வந்து டுபாக்கோ, அதில் வந்து டுபாக்கூர் வரிகள்லாம் நிறைய போட்டு என்ன பண்ணுறான், அது பேரை புகையிலைக்கு டுபாக்கோ தானே, நிறைய வரிகளை போட்டு மக்களை சுரண்டுறதுனால அதை அனுமதிக்கிறான். நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்குது புகையிலை பொருள் மூலமாக. ஆனால் என்ன நம்ம பார்க்குறோம், இந்த மதுபானத்தையாவது அது போதை கெடுதிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை, சில பேர் அது நல்லது தானேன்னு சொல்லக்கூடியவனாவது இருக்கிறான். ஆனால் அந்த புகையிலை பொருள்கள் இருக்க அது நல்லதுன்னு ஒத்தம் கூட சொன்னது கிடையாது. எந்த ஒரு டாக்டராவது ஆராய்ச்சி பண்ணி இந்த புகையிலை நீங்கள் பயன்படுத்துகிற காரணத்தினால் அப்படி நடக்கிறது இப்படி ஏதாவது சொல்றானா? எல்லாரும் சொல்றாங்க இந்த புகையிலையினால கெடுதி. என்ன கெடுதி? கொஞ்சம் நஞ்சம் கெடுதி இல்லைங்க. அது பீடி வடிவமாக இருந்தாலும் சரி, அது சிகரெட்டாக இருந்தாலும் சரி, அது சுருட்டாக இருந்தாலும் சரி, பல்லுக்கு இடையிலே வைத்திருக்கக்கூடிய புகையிலை தக்கையாக இருந்தாலும் சரி, பான் பராக் என்று பாக்கோடு புகையிலை தூளை கலந்து நமச்சாரத்தையும் கலந்து அதை அதக்கி கொண்டு போற இடத்துலலாம் புளிச்சு துப்பி கொண்டிருக்கிறார்களே, அந்த மாதிரியான புகையிலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரிசல்ட் தான். என்ன ரிசல்ட்டு? இந்த புகையிலை பொருள்கள் வந்து நம்ம உள்ளே போகும் பொழுது புகையாக இழுத்து போனாலும் சரி, அதனுடைய சாராக போனாலும் சரி, இந்த புகையிலையினால் நமக்கு கேன்சர் வரும். கேன்சரை உண்டாக்கக்கூடிய, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய தன்மை புகையிலையில் அதிகமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யறான், கண்டுபிடிச்சு அதை எச்சரிக்கையா சொல்றான். புகையில அதனால நீ அரசாங்கத்தில் விற்கிற ஒரு அரசாங்கமே மண்டை ஓடு போறியா இல்லையா? அப்ப வித்து லாபம் சம்பாதிக்கிற அரசாங்கமே மண்டை ஓட்டு படத்தை போட்டு நீ விற்கிறேன்னு சொன்னா இதை விட வேற என்ன வேணும் ஆதாரம்? இவ்வளவு தெளிவாக நமக்கு நாமே கேன்சரை உண்டாக்கி கொள்கிறோம். அதே மாதிரி புகையிலை இழுத்து செய்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகையிலை உள்ள போய் ஈரல்ல படிந்து அது கருப்படைந்து அதனுடைய சக்தி இழந்து போய் அது செயல்பாடு குறைந்து அதனால வந்து இதயத்தினுடைய இயக்கம் வந்து பாதிக்கப்படுதா இல்லையா? பீடி சிகரெட் சுருட்டு போன்ற புகையை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஒரு மாடியில் 30 வயசுக்காரன் ஒரு மாடியில் சரசன் ஏற முடியுதா? ஏறிட்டு 75 வயசு கிழமை மாதிரி மூச்சு வாங்குறான். ஏன்? அந்த ஹார்ட் வந்து வீக்கா போயிடுது. புகையை இழுத்து அந்த இதயம் என்னவாயிடுது? ஒரு 75 வயசு கிழவனுக்குரிய இதயமாக மாறுதா இல்லையா? அப்படி மாறினா ஃபங்க்ஷன் சரியா இருக்குமா? ஒட்டுமொத்த உடம்பும் எதுல கரெக்டா இருக்கணும்? இதயம் ரத்தத்தை கரெக்டா பம்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தா தான் எல்லா பக்கமும் ரத்தம் ஒழுங்கா சப்ளை ஆனா தான் கை ஒழுங்கா வேலை செய்யும், கண்ணு ஒழுங்கா வேலை செய்யும், காது ஒழுங்கா வேலை செய்யும், உடல்ல உள்ள எல்லா இயக்கங்களும் ஒழுங்காக வேலை செய்யும். அதை பாதிக்குதுன்னு தெரிஞ்சு கூட என்ன பண்றான் இவன்? இந்த புகையிலை குடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 30 வயசுல எல்லாம் ஒரு 75 வயசுக்காரனுடைய இதயத்தை அடைந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வீக்காகி போய்விடும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய ஆண்மை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் ஆண்களாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களுடைய உயிரணுக்களையும் குறைக்கும். அது தாம்பத்திய உறவுல ஈடுபட்டு சந்ததிகளை பெருக்கிறது கூட எது செய்யும்? இந்த புகையிலை பொருட்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் வரிசையாக அதனுடைய கேடுகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். உடல் ரீதியாக அவ்வளவு கேடுகளையும் வாயில வர்ற புற்றுநோய்க்கு முக்கியமான காரணமே புகையிலை தான் என்று சொல்கிறார்கள். வகை வகையான புற்றுநோய் இருக்கிறது, கேன்சர். அப்ப அந்த மாதிரி புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதாக தெரிந்து கொண்டு இதை வந்து ஒருத்தன் செய்யறான். ஏன்டா செய்யற, என்னத்துக்குடா செய்யறேன்னு கேட்டா செய்யறேங்கிறான். அட உனக்கு கேடு செய்யத்தான் செய்யுங்கிறான். அப்ப கேடு செய்யும்னு தெரிகிறது, அது நல்லது இல்லைன்னு தெரிகிறது, விட மாட்டேங்கிறான். என்ன விஷயம்? கேடு செஞ்சதை நம்ம தொடக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கப்படல. கேடு செஞ்சாலும் நான் செய்யத்தான் செய்வேன், எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை அது பண்ணினாலும் நான் அதை விட மாட்டேன்னு சொன்னா அடிப்படை தானே தப்புன்னு விளங்குது. அப்ப மக்களை நம்ம எப்படி எந்த மாதிரி அடிப்படையில் உருவாக்கணும் சமுதாயத்தை? மக்களே, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஒரு கடையில் போய் உணவுப் பொருளை சாப்பிட போனால் கூட அதுல ஏதாவது கேடு கலந்துருந்தா அதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு ஒதுங்கி வரணும், இஸ்லாமியனுடைய கடமை. அப்ப அந்த அளவுக்கு கேடு செய்யக்கூடிய இதை விடுங்க, புகையிலே விடுங்க. இப்ப நவீனமா அந்த அஜினமோட்டோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறான். இதுல உணவுப் பொருளை கலந்தா அது சரியில்லை, கேடு செய்யுதுன்னு சொல்றான். ஸ்வீட் மாஸ்டர்னு கொண்டு வந்திருக்கிறான். அதை கொண்டாந்து கடையில் கலந்து சர்பத்து கிருபத்தெல்லாம் போட்டு நம்மளை ஏமாற்றி விற்கிறாங்க. அதுகளையெல்லாம் நம்ம பயன்படுத்தணுமே, ஆனால் நமக்கு அது கேடு தரும்னா அதை பயன்படுத்தக்கூடாது. ஸ்வீட் மாஸ்டர்ங்கிற பேரில் இருந்தாலும் அதை நீ பயன்படுத்தாத, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அஜினமோட்டோ அது யூஸ், ஏன் அதெல்லாம் கெடுதின்னு நல்லா தெரிகிறது. அப்போ மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய எத்தனை குளிர்பானங்கள் இன்னைக்கு போடுறான். பூச்சிக்கொல்லி மருந்தையெல்லாம் போட்டு என்ன செய்யறான், அது குளிர்பானம்னு விற்கிறான். அது நல்ல விஷயமே கிடையாது. பல தடவை சோதனையில் நிரூபிக்கப்பட்டு கண்டுபிடிச்சான். நம்ம நாட்டிலேயே கண்டுபிடிச்சான். சோதனை செஞ்சு பார்த்தா குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள்ல வயல்களுக்கு பூச்சிகளை கொள்வதற்கு அடிப்படை பூச்சி மருந்து, அந்த பூச்சி மருந்தை கலந்துருக்கிறான். ஏன் கலந்துருக்கிறான்? இந்த பூச்சி மருந்து கலக்காம அந்த பானத்தை விட்டா, பூச்சி மருந்து கலக்காம அந்த தண்ணியை கொண்டு மார்க்கெட் பண்ணுனா, அந்த தண்ணியை கடையில் வச்சு விற்கிறான்ல,
3 நாள்ல இந்த தண்ணி கெட்டு போயிடும். தொடர்ச்சியா ஒரு 10 நாள் 1 மாசம் வச்சு விற்க முடியாது. அப்ப அந்த கிருமிகள் உண்டாகாம இருக்கணும்னு சொன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்தா தான் அவன் தயாரிக்கிற பொருள் 2 நாள்ல விற்காட்டா கூட 1 மாசத்துல விற்கிற அளவு கெட்டு போகாம இருக்கும். அவனுடைய மார்க்கெட்ல விற்கக்கூடிய அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி என்னத்தை செய்யறான்? எல்லா பெரும்பாலான குளிர்பானங்கள் இயற்கையான பலரசங்களை தவிர இந்த மாதிரி செயற்கையாக தயாரிக்கப்படுகிற குளிர்பானங்கள் எல்லாம் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி அவன் பூச்சி மருந்தை அடித்து பாராளுமன்றம் வரைக்கும் பிரச்சனையாகி அப்புறம் பொசுக்குன்னு விட்டாங்க. என்னத்துக்கு விட்டாங்க? எண்ணத்தை கொடுத்தானோ எண்ணத்தை வாங்கினானோ அந்த இது அப்படி போச்சு. இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு தான் இருக்கிறது. அவனுக்கு சட்டம் போட்டானா, பூச்சி மருந்து போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டானா, அதுக்கு கேரண்டி ஏதாவது கொடுத்தானா? கொடுக்க கிடையாது. அப்ப என்ன பார்க்கணும்? ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? இவங்களெல்லாம் தடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதியே. எவனும் உங்களுக்கு போதைப் பொருளை தடுக்க மாட்டான், எவனும் புகையிலை பொருளை தடுக்க மாட்டான், எவனும் உங்களுக்கு கேடு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளையும் தடுக்க மாட்டான். உங்களை நீங்க தான் தடுத்து கொள்ளணுங்கிறதுக்காக இஸ்லாம் அடித்தளம் போடுகிறது. உன்னை நீங்க லா துல்கூபி ஐதீக்கும் இல்ல தகுலுக்கா, உங்க கையை கொண்டு உங்களை அழிச்சிக்கிறாதீங்க, உங்க கையை கொண்டு உங்க கண்ணை குத்தாதீங்க என்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் எடுத்து வைத்து எல்லாரையும் முஸ்லீமை பாதுகாக்குது. இந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதோட இந்த புகையிலை பொருள்களை பயன்படுத்தல இன்னொன்னையும் பார்க்கணும். இது பயன்படுத்துறான பல்லெல்லாம் கரை பிடிச்சி போய் உதரெல்லாம் கருத்து போய் அதெல்லாம் கூட இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் வந்துங்க வகை வகையா சாப்பிட்றான்ல, வகை வகையா எதுக்கு சாப்பிட்றான்? என்னத்தை சாப்பிட்டாலும் பசி அடங்கிடும். பிரியாணி அந்த வேலையை தான் செய்யும். அதே மாதிரி பழைய சொத்தை சாப்பிட்டாலும் அதான் செய்யும். ஒரு பிஸ்கெட்டை வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்டாலும் அதுவும் பசியை அடக்கி விடும். அப்போ பசியை அடக்குவதற்கு எந்த உணவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ மனுஷன் திங்கி ருசிக்கு தான் நாக்குக்கு தான் போட்டு கேட்குறான். நாக்கு கடந்து போயிட்டு அப்புறம் என்னங்கிறான்? எல்லாம் ஒன்று தானே. நாக்கை விட்டு கடந்துட்டு உள்ளக போச்சுன்னு சொன்னால் பிரியாணி ஒன்று தான், சாதா சோறு ஒன்று தான், ரொட்டியும் ஒன்று தான், சப்பாத்தி ஒன்று தானே உள்ளே போயிட்டா. அப்போ இந்த வெரைட்டிகளை விரும்புறதுக்கே முக்கியமான காரணமாக எது இருக்கிறது? நம்முடைய நாக்கு தான் இருக்குது. நாக்கில் வச்சோன்னா ஒரு விதமாக ஒரு இன்பம் கிடைக்குதா? அந்த இனிப்பு, அந்த சுவை, அந்த இறைச்சியுடைய டேஸ்ட்டு, இதுகளெல்லாம் அந்த நாக்கில் படும்போது அந்த மூளைக்கு மெசேஜ் போகுதா? அந்த மூளை அப்படி சந்தோஷப்படுது. நல்லா இருக்குது, அவ்வளவு தானே தவிர உள்ளக சரக்கு எல்லாம் ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ருசியாக உள்ள சாமான்லாம் உள்ளக போய் ரொம்ப கேடு பண்ணு, ருசி கம்மியாக உள்ள சாமான்லாம் அதிகமாக கேடு பண்ணாது. எண்ணெய் கொழுப்பு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் உள்ளக போய் பிரச்சனையாகி போயிடும். அப்போ அப்படிலாம் இருக்கலாம் இல்லையா? இந்த புகையிலை பிடிக்கிறான் பாருங்க, பீடி சிகரெட் குடிக்கிறானே, இவனுக்கு நாக்கு மறத்து போயிடும், நாக்கு ருசியை கண்டுபிடிக்காது. பாருங்க, ஒரு பொருளுடைய உண்மையான டேஸ்ட் தெரியாது. எதை எடுத்தாலும் அதில் ஒரு கசப்பு, காய்ச்சக்காரனுக்கு கசப்பா இருக்குமே. காய்ச்சல் ஜுரம் ஆயிட்டான்னு சொன்னா சுடு கஞ்சியை குடிச்சாலும் அவனுக்கு கசப்பா தெரியும். ஏன்? கஞ்சியில கசப்பு இல்லை, நாக்கில் தான் கசப்பு இருக்கிறது. அது நம்ம குடிச்சா கசக்காது, அவனுக்கு மட்டும் தான் கசக்கும். அந்த காய்ச்சக்காரனுக்கு இருக்கிற நாக்கு எப்படி அந்த சுவை நரம்புகள் பாதிக்கப்பட்டு போய்விடுகிறதோ அந்த மாதிரி இந்த புகையிலையில் அடித்து பழகி பழகி இழுத்து இழுத்து பழகின பிறகு நாக்குடைய அந்த சுவைகளை உணரக்கூடிய மெல்லிய நரம்புகள் இருக்கிறத அவைகள் மறத்து போய் அதுக்கு இனிப்பையும் ஒழுங்காக கண்டுபிடிக்க முடியாது. இனிப்புங்கிற தெரியும், இனிப்புன்னா என்னவோ அதை சொல்லாது. பார்வையில் மங்களா உள்ளவனுக்கு தெரியுமா இல்லையா? ஏதோ ஒரு ஆள் வர்ற மாதிரி தெரியும், கருப்பா சாப்பான்னு தெரியாது, ஒரு மோடு மாதிரி மாடா கூட இருக்கலாம், ஆடா கூட இருக்கலாம். அந்த மாதிரி கண் பார்வை கம்மியாக உள்ளவன் எப்படி ஏதோ ஒரு பொருள் என்கிற மாதிரி பார்ப்பானோ அந்த மாதிரி தான் உன்னுடைய நாக்குகள். அப்போ எவ்வளோ இன்பத்தை இழக்கிறோம். இந்த நாக்குக்குன்னு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பல வகையான ருசிகளையும் உணரக்கூடிய தன்மை அழிஞ்சு போய்விடும். இன்னும் சொல்ல போனால் இந்த ருசியை அல்லாஹ் நாக்கு கொடுத்ததுக்கு தெரியுமா? நாக்கு இல்லாமல் என் உருட்டி விட்டு தள்ள வேண்டியது அப்படி படைச்சிருக்கலாம்ல அல்லாஹ். ஆடு மாட்டுக்கு தான் கை கால் இல்லை, கை இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு தான் கை இருக்குதுல்ல, நாக்குங்கிற ஒரு அமைப்பு இல்லாமல் உருட்டி உள்ள தள்ள வேண்டியதானே.